அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம டெட் பேப்பர் 2 கணிதத்துல பாத்தீங்கன்னா 11ஆம் நாள் வகுப்பறையில் இருக்கோம். இதுல நம்ம ஏற்கனவே ரேஷனல் நம்பர்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். இந்த ரேஷனல் நம்பர்ஸ்ல இன்னைக்கு ஃபைனல் ஸ்டேஜ்ல இருக்கும். ரேஷனல் நம்பர்ஸ்ல இப்போ டேஞ்சன்ட் டீச்சிங்ற அந்த யூடியூப் சேனல்ல இதுவரையிலையும் கணிதத்தை பொறுத்தவரையிலையும் 10 வீடியோஸ் போட்டிருக்கோம். அந்த 10 வீடியோஸையும் பிளேலிஸ்ட்ல போயிட்டு நீங்க எல்லாத்தையும் பார்த்துட்டு இந்த 11வது வீடியோவில் நம்ம ரேஷனல் நம்பர்ஸ்ல என்னெல்லாம் பார்க்க போறோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் லோயஸ்ட் ஃபார்ம் அப்படின்னாலும் ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் அப்படின்னாலும் ஒண்ணுதான். அதாவது ஒரு ரேஷனல் நம்பர்ஸ் அப்படின்னும் போது அதுக்கு விகிதமுறு எண்கள்னு பேர். விகிதமுறு எண்கள் அப்படின்னு சொல்லுவோம் ரேஷனல் நம்பர்ஸை. இப்போ இந்த ரேஷனல் நம்பர்ஸை ஒரு பின்னத்தை கொடுத்து ஒரு ஃபிராக்ஷனை கொடுத்துட்டு அதை லோயஸ்ட் ஃபார்ம் அப்படி இல்லை சிம்பிளஸ்ட் ஃபார்ம் அப்படி இல்லை ஸ்டாண்டர்ட் ஃபார்ம்ல எழுத சொல்லுவாங்க. உதாரணத்துக்கு இதுல நான் எப்படி கொண்டு போறேன் அப்படின்னா, கொஸ்டின்ஸ் எப்படி எல்லாம் கேட்கறாங்க அப்படின்ற மாதிரி கொண்டு போறேன். இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாத்தீங்கன்னா எக்ஸ்பிரஸ் இன் லோயஸ்ட் ஃபார்ம் அப்படின்னு முதல் கேள்வி நமக்கு என்ன இருக்கு அப்படின்னா 12/16 இந்த 12/16ன்ற நம்பரை சிம்பிளஸ்ட் ஃபார்ம்ல எழுதணும். அப்போ இதுக்கு என்ன காமன் ஃபேக்டர் இருக்கு அப்படின்னா, இதை எதால கட் பண்ண முடியும்? 4ஆல கட் பண்ண முடியும். அப்போ நான் உங்களுக்கு புரியறதுக்காக எழுதுறேன். இதை 3x4ன்னு எழுதலாம், இதை 4x4ன்னு எழுதலாம். ரெண்டுத்துக்குள்ள காமன் ஃபேக்டர் கட் பண்ணிட்டீங்கன்னா இதோட ஆன்சர் 3/4. அப்படி இல்லை சார் நான் டைரக்டாவே அடிச்சுக்கிறேன் அப்படின்னா 12/16 3 4s are 12, 4 4s are 16, 3/4ன்னு டைரக்டா போடலாம். இதுதான் சிம்பிளஸ்ட் ஃபார்ம். சிம்பிளஸ்ட் ஃபார்ம் அப்படி இல்லை லோயஸ்ட் ஃபார்ம்னா என்னன்னா, 3க்கும் 4க்கும் காமன் ஃபேக்டர் 1 தவிர வேற எதுவும் இருக்காது. அதுக்கு மேல அதை சிம்பிளிஃபை பண்ண முடியாது. அதுதான் லாஸ்ட் ஸ்டேஜ். அப்படிதான் எழுதணும். இப்போ அடுத்த நம்பர் பாத்தீங்கன்னா -60/72 இருக்கு. இப்போ -60/72 பார்க்கும் போதே தெரியுது 6ஆல கட் ஆகும். அப்ப இதை 6ஆல கட் பண்ணா 10, இதை 6ஆல கட் பண்ணா 12. அதுக்கப்புறம் இதை நீங்க ஃபர்தர் பண்ணா 2ஆல கட் பண்ணா 2, இது 6. அப்ப எனக்கு ஆன்சர் 5/6 அப்படின்னு கிடைக்குது. டைரக்டா நான் 12ஆல கட் பண்ணிக்கிறேன் சார், எனக்கு நல்லாவே தெரியுது அப்படின்னா 12ஆல கட் பண்ணா 5 12s are 60, 6 12s are அப்படின்னு போடலாம். நமக்கு வேண்டியது இட் ஷுட் பி இன் சிம்பிளஸ்ட் ஃபார்ம் ஆர் லோயஸ்ட் ஃபார்ம். நீங்க எப்படி வேணாலும் கட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இங்க இருக்கிற நம்பர் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, -24/-36 வரும்போது இந்த ரெண்டு மைனஸும் கேன்சல் ஆயிடும். ரிமைனிங் நமக்கு என்ன இருக்குன்னா 24/36 இருக்கு. இந்த 24/36 ஒன்ஸ் அகைன் டேபிள் நம்பர் 8ல போலாம். 8ல போகுமான்னு பாருங்க, இல்லைன்னா டேபிள் நம்பர் 6ல போங்க. 4 6 are 24, 6 6. அப்புறம் இதை 2ஆல கட் பண்ணீங்கன்னா 2/3 வரும். அப்படி நீங்க இதை போட்டுக்கலாம். இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா 91/-364 இருக்கு. இப்போ இது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, இந்த மைனஸ் எப்பயுமே கீழே இருக்கக்கூடாது. அப்போ அதை நியூமரேட்டர் கொண்டு போயிடணும். அப்போ -91/364 இதை கட் பண்ணீங்கன்னா 191 is 91, 491 அப்படின்னு வரும். 4ஆல மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 364 வந்துடும். இதுதான் இதனோட ஸ்டாண்டர்ட் ஃபார்ம். அப்படி சில இந்த மாதிரி பின்னங்களை கொடுத்து இது மாதிரி ஃபிராக்ஷன்ஸை கொடுத்து லோயஸ்ட் ஃபார்ம்ல எழுத சொல்லி கொஸ்டின் கேட்பாங்க. ஒரு ஃபிராக்ஷனை உங்களுக்கு கொடுத்துட்டு அதோட லோயஸ்ட் ஃபார்ம் என்ன அப்படின்னு கீழே ஒரு 4 ஆன்சர் இருக்கும், அதை டிக் பண்ற மாதிரி இருக்கும். அடுத்த முக்கியமான கொஸ்டின் இத மாதிரி கேட்கறாங்க, fill in the blank. ஒரு ஃபிராக்ஷன் இப்போ -5/7 ஈக்குவல் டு இங்க ஒரு வேல்யூ வரணும், இங்க ஒரு வேல்யூ வரணும். இது எப்படி கண்டுபிடிக்கிறது? இது மாதிரி கொஸ்டின்ஸ் எப்படி போடுறது அப்படின்னா, இப்போ -5/7 இருக்கு, ஈக்குவல் டு இந்த பக்கம் என்ன இருக்குன்னா 35 இருக்கு. அப்ப அவன் மேல என்ன வரும்னு கேட்கிறான். 7ஆல 5 மல்டிப்ளை பண்ணாதான் 35 வரும். அதே 5ஆல மேல மல்டிப்ளை பண்ணீங்கன்னா -25. அப்போ இந்த பாக்ஸ்ல நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய இந்த பாக்ஸ்ல வர வேண்டிய ஆன்சர் எதுனா -25. அதுக்கப்புறம் இதையும் முதல்ல இதையும் ஈக்குவேட் பண்ணணும், அப்புறம் இதையும் ஈக்குவேட் பண்ணணும். அப்போ -5/7 இருக்கு. ஒன்ஸ் அகைன் அந்த பக்கம் என்ன இருக்குன்னா டினாமினேட்டர்ல 49 இருக்கு. அப்போ இங்க டினாமினேட்டர் 7ஆல மல்டிப்ளை பண்ணாதான் 49 வரும். அதே 7ஆல மேல மல்டிப்ளை பண்ணீங்கன்னா -35 வரும். அப்போ இந்த பாக்ஸ்ல வர வேண்டிய ஆன்சர் -35. ஸோ இத மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டு இருக்காங்க. ஸோ கொஸ்டின் நம்பர் 1 லோயஸ்ட் ஃபார்ம். கொஸ்டின் நம்பர் 2 fill in the blankல ஒரு ஃபிராக்ஷன் கொடுத்துட்டு அதோட மல்டிபிள்ஸ் கேட்பாங்க. நியூமரேட்டரையும் டினாமினேட்டரையும் ஈக்குவலா மல்டிப்ளை பண்ற மாதிரி கேட்கிறாங்க.
இப்போ அடுத்த முக்கியமான ஹெட்டிங் என்ன அப்படின்னா ஈக்குவாலிட்டி ஆஃப் ரேஷனல் நம்பர்ஸ். இதுல வந்து நம்ம என்ன பண்றோம், இந்த ஹெட்டிங்ல ரெண்டு ஃபிராக்ஷன் அல்லது ரெண்டு ரேஷனல் நம்பர்ஸை கொடுத்துட்டு இதை வந்து கம்பேர் பண்ண சொல்லுவாங்க. கம்பேரிங் அப்படின்னாலே பெருசா சின்னதா இல்ல ஈக்குவலா அப்படின்றது கேட்கறது, கம்பேரிங் பண்றது. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல என்ன இருக்குன்னா -8/28 இருக்கு. இதை வந்து நீங்க என்ன பண்ணணும், சிம்பிளஸ்ட் ஃபார்ம்ல எழுதணும். 4ஆல கட் பண்ணீங்கன்னா 2 4s 7 4s, அப்ப எனக்கு 2/7 வருது. இன்னும் ஒரு ஃபிராக்ஷன் என்ன இருக்கு அப்படின்னா 28/-49 இருக்கு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த மைனஸ் மேல கொண்டு போயிடுங்க, -28/49. இப்போ இதை 7ஆல கட் பண்ணா எனக்கு என்ன வரும், -4 7s 7 7s are 49. இப்போ எனக்கு ரெண்டு ஆன்சர் கிடைச்சிருக்கு, -2/7 ஒன்று கிடைச்சிருக்கு, -4/7 கிடைச்சிருக்கு. இதுல எது பெருசு அப்படின்னு பார்க்கணும்னா ரெண்டு டினாமினேட்டரும் ஈக்குவலா இருக்கும்போது ஜஸ்ட் நீ நியூமரேட்டரை மட்டும் பார்த்தா போறோம். உங்களுக்கு தெரியும் ஒரு நம்பர் லைன்ல இங்கதான் 0 இருக்கும், இங்க 1 இருக்கும், இங்க 2 இருக்கும், இங்க 3 இருக்கும், -1 -2 -3. ஸோ இருக்கிறதுலயே பெருசு 0, -3 விட பெருசு -1, -3 விட பெருசு -2, அப்படி பார்க்கணும். ஸோ இந்த சைடு போக 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 வேல்யூ வந்து கிரேட்டஸ்டா இருக்கும், இப்படி வர வர வேல்யூ கம்மியாகிட்டே வரும். அப்ப அதுபடி பார்த்தா ரொம்ப சிம்பிள், -2 பெருசா -4 பெருசா அப்படின்னு கேட்டா -2 தான் பெருசு. அப்போ இந்த ரெண்டு ஃபிராக்ஷனை கம்பேர் பண்ணும்போது இவங்க தான் பெருசு. அப்படி பார்க்கும்போது நம்ம கிட்ட இருக்கிற -8/28 தான் பெருசு. யாரை விட அப்படின்னா ரெண்டாவது ஃபிராக்ஷன் -28/49 விட. இதுதான் வந்து என்னன்னா கம்பேர் அப்படின்னு பேரு. அப்போ ரெண்டு ஃபிராக்ஷனை கொடுத்துட்டு கம்பேர் பண்ண சொன்னாங்க அப்படின்னா நீங்க வந்து சிம்பிளஸ்ட் ஃபார்முக்கு மாத்தி அதுல டினாமினேட்டர் வந்து ஈக்குவலா இருந்தா ஈஸியா போட்டுடலாம். சப்போஸ் டினாமினேட்டர் ஈக்குவலா இல்ல அப்படின்னா கண்டிப்பா எல்சிஎம் எடுத்து ரெண்டு டினாமினேட்டரையும் ஈக்குவேட் பண்ணிட்டு தான் போடணும். அது எப்படின்னு நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம பார்க்க போறது ரெண்டாவது கொஸ்டின். இந்த ரெண்டாவது கொஸ்டின்ல என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 8/-12 இருக்கு. இதை எப்படி எழுதிக்கலாம், -8/12 எழுதிக்கலாம். நல்லா கவனிக்கணும், இது 4ஆல கட் ஆகும், 2 4s 3 4s, அப்ப எனக்கு என்ன கிடைக்குது, -2/3 கிடைக்குது. அதுக்கு அடுத்தது என்ன இருக்கு அப்படின்னா -50/75 இருக்கு. இதை நான் 25ஆல கட் பண்ண போறேன். 2 25s are 50, 3 25s are 75. இப்ப என்ன ஆயிடுத்து, இந்த ரெண்டு ஃபிராக்ஷனும் ஈக்குவல் ஆயிடுத்து. அப்ப இதுல இருந்து என்ன தெரிஞ்சுக்கிறீங்க அப்படின்னா 8/-12 அங்க கொடுத்திருக்கிற -50/75 கம்பேர் பண்ண சொன்னாங்க இல்லையா. கம்பாரிசன் வந்து ரெண்டுமே ஈக்குவல் ஃபிராக்ஷன்ஸ். சிம்பிளஸ்ட் ஃபார்முக்கு மாற்றும் போது அது ரெண்டு ஈக்குவலா மாறிடும். ஸோ இதை மாதிரி ரொம்ப முக்கியமான கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்பாங்க, இதை பார்த்துக்கணும். இப்போ நம்ம பார்க்க போறது செகண்ட் என்னன்னா, இப்போ இதை மாதிரி ஒரு கொஸ்டின், ஒரு ஃபிராக்ஷன் இதே மாதிரி நம்ம பாக்ஸ் போட்டு போன இதுல பார்த்தோம். பாத்தீங்கன்னா இதே கொஸ்டின் வந்து இதை மாதிரி சொல்லி கொடுத்தேன். அதே தான் இது. இது எப்படி கேட்கறாங்க அப்படின்னா -5/7 வந்து x/28க்கு ஈக்குவலா இருந்தா, நல்லா கவனிக்கணும், -5/7 வந்து x/28க்கு ஈக்குவலா இருந்தா வாட் இஸ் எக்ஸ் அப்படின்னு கேட்கிறாங்க. நீங்க இங்க இருந்து டினாமினேட்டர் ஈக்குவலா இருக்கு, இங்க இருந்து நேரா கட் பண்ணீங்கன்னா 4 வரும். இந்த 4 கிராஸ் மல்டிப்ளை பண்ணா x is equal to -5 into 4, x is equal to -20 வந்துரும். இப்படியும் போடலாம். இல்ல -5/7 equal to x/28 கொடுத்திருக்காங்க. அப்ப இங்க 28 வருதுன்னா இங்க 4ஆல மல்டிப்ளை பண்ணலாம். அதே 4ஆல மேல மல்டிப்ளை பண்ணும்போது x ஓட வேல்யூ -20 அப்படின்னு போடலாம். அப்போ இத மாதிரி கொஸ்டின் கொடுக்கும்போது எப்படி போடணும் அப்படின்றத நாங்க சொல்லி கொடுத்துருக்கேன். அதுக்கு அடுத்த முக்கியமான கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து இந்த கம்பேர் சொன்ன இல்லையா, கம்பேர் ஈக்குவாலிட்டி ஆஃப் ரேஷனல் நம்பர்ஸ்ல இதே கொஸ்டின் எப்படி கேட்பாங்கன்னா இவங்க ரெண்டு பேரும் ஈக்குவலான்னு கேட்பாங்க. இவங்க ரெண்டு பேரும் ஈக்குவலா அப்படின்னு கேட்கும்போது இவங்க ரெண்டு பேரும் இங்க ஈக்குவலா வரல. அப்படி வரும்போது என்ன ஆகும்னா -2/7 வந்து நாட் ஈக்குவல் டு -4/7 அப்படின்னு எழுதணும். லார்ஜஸ்டா ஸ்மாலஸ்ட் அது மாதிரி கம்பேரிசன் கேட்டா அதுக்கு தகுந்த மாதிரி போடணும். இப்போ நம்ம பார்க்க போற இந்த மூணாவது கொஸ்டின், விச் இஸ் கிரேட்டர், இங்க கொடுத்திருக்கிற ஃபிராக்ஷன்ஸ்ல எது கிரேட்டர் அப்படின்னு கேட்கிறாங்க.
ஒரு வேல்யூ பாசிட்டிவ் வேல்யூ ஆகும். பாருங்க, இது வந்து பாசிட்டிவ்ல இருக்கு, இது வந்து பாசிட்டிவ்ல இருக்கு, இது வந்து நெகட்டிவ்ல இருக்கு. இப்படி பாசிட்டிவ் வேல்யூவும் பாசிட்டிவும் நெகட்டிவும் கலந்து வந்ததுன்னா நம்ம ஈஸியா எது கிரேட்டர்னு போட்டுடலாம். ஏன்னா பாசிட்டிவ் தான் கிரேட்டர். அப்போ 3/5 இஸ் கிரேட்டர் தென் -2/3. இதுல நீங்க எந்த கம்பேரிசனும் பண்ண தேவையில்ல. ஒரு பாசிட்டிவ் நம்பரும் ஒரு நெகட்டிவ் நம்பரும் கலந்து வந்ததுன்னா பாசிட்டிவ் தான் எப்பயும் கிரேட்டரா இருக்கும், நெகட்டிவ் எப்பயும் சின்னதா இருக்கும். டைரக்டா போட்டுட்டு போயிட்டே இருக்கலாம். பட் இப்ப இந்த கொஸ்டினை பாருங்க, 5/7 3/5 இது ரெண்டுத்துலயும் எது கிரேட்டர் அப்படின்னு கேட்கிறாங்க. இப்ப நம்ம பார்க்க போறது இந்த கொஸ்டின் நம்பர் பில பாத்தீங்கன்னா கம்பேர் பண்ணணும். 5/7 3/5 இதுல எது கிரேட்டர்னு கேட்கிறாங்க. 5/7 பெருசா 3/5 பெருசா அப்படின்னு கேட்கிறாங்க. அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த 7க்கும் 5க்கும் காமனா எல்சிஎம் 7 5, இதுக்கு எல்சிஎம் என்ன வரும் அப்படின்னா 35 வரும். ஏன்னா ரெண்டுமே வந்து பிரைம் நம்பர், அப்படியே மல்டிப்ளை பண்ணிக்க வேண்டியதுதான் 35. அப்போ நான் என்ன பண்ண போறேன், 5/7 கூட இந்த 35 வரணும்னா இங்கேயும் 5ஆல மல்டிப்ளை பண்ணணும், இங்கேயும் 5ஆல மல்டிப்ளை பண்ணணும். அப்போ 25/35 வரும். அடுத்த ஃபிராக்ஷன் எடுத்துக்கணும் 3/5. இதுக்கு டினாமினேட்டர் 75 வரணும்னா 35 வரணும்னா இதையும் 7ஆல மல்டிப்ளை பண்ணணும், இதையும் 7ஆல மல்டிப்ளை பண்ணணும். அப்போ 21/35 வரும். இப்போ இந்த ரெண்டு நம்பரையும் கம்பேர் பண்ணணும். 25/35 அண்ட் 21/35ல எது கிரேட்டர்னா இதுதான் கிரேட்டர். அப்போ இந்த ஃபிராக்ஷன் எது அப்படின்னா 5/7. அப்போ ஈஸியா சொல்லிடலாம், 5/7 இஸ் கிரேட்டர் தென் 3/5. இந்த மெத்தடை நல்லா புரிஞ்சுங்க. எல்சிஎம் எடுக்கணும். எல்சிஎம் எடுத்துட்டு டினாமினேட்டர் ரெண்டுத்துக்கும் என்ன பண்ணணும், ஒரே டினாமினேட்டரா கொண்டு வரணும். இது ஒரு மெத்தட். இன்னும் ஒரு மெத்தட் இருக்கு, ரொம்ப ஈஸியான மெத்தடு. அதுக்கு நீங்க எல்சிஎம் எல்லாம் எடுக்க தேவையில்ல, இப்படி எழுதிக்கணும். அதாவது 5/7 3/5 இருக்கு இல்லையா, இதை இப்படி கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கணும், இதை இப்படி கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கணும். இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணா 25 வருது, இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணா 21 வருது இல்லையா. இப்ப எது பெருசு, இந்த பக்கம் இருக்கிறது பெருசு. அப்ப இந்த பக்கம் இருக்கிறது யாரு, 5/7. அப்ப 5/7 இஸ் கிரேட்டர் தென் 3/5 எழுதலாம். புரியுதா பாருங்க, இது ரொம்ப ஈஸியான மெத்தடு. மோஸ்ட் ஆஃப் பர்சன்ஸ் என்ன பண்ணுவாங்க, இத மாதிரி தான் போடுவாங்க. ஆனா இது மாதிரி ரெண்டு நம்பரை கம்பேர் பண்ணும்போது நான் இன்னொரு வாட்டி சொல்றேன், ரெண்டு நம்பர் அந்த 5/7ஐயும் 3/5ஐயும் கொடுத்துட்டு எது பெருசுன்னு கேட்டாங்கன்னா ஜஸ்ட் நீங்க என்ன பண்ணுங்க, இது ரெண்டுத்தையும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணி இங்கே இருந்து இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது இந்த பக்கம் அந்த நம்பரை எழுதணும், இங்க இருந்து அந்த பக்கம் பண்ணும்போது அந்த பக்கம் அந்த நம்பரை எழுதணும். இப்ப எது பெருசுன்னு பார்க்கணும். இந்த பக்கம் தான் பெருசா வந்திருக்கு. அப்ப இந்த பக்கம் இருந்த ஃபிராக்ஷன் யாரு, 5/7. அப்ப 5/7 தான் 3/5 விட பெருசு அப்படின்னு எழுதணும். அப்போ இது மாதிரி எது கிரேட்டர் அப்படின்னு கேட்கிற கொஸ்டின். இப்போ நம்ம இதுக்கு வரலாம். இது ரெண்டுமே நெகட்டிவ் நம்பர். அப்ப கண்டிப்பா செக் பண்ணி ஆகணும் என்னெல்லாம் இருக்கு அப்படின்னா, -4/9 ஒரு நம்பர். மைனஸ் வந்து கீழே இருந்தது அப்படின்னா அதை மேல கொண்டு போயிடுங்க. அப்ப -5/12 அப்படின்னு மாத்திக்கணும், ஸ்டாண்டர்ட் ஃபார்முக்கு மாத்திக்கணும். 4/9 -4/9 இதை வந்து -5/12 மாத்திக்கணும். இப்போ இந்த 12க்கும் 9க்கும் 12க்கும் எல்சிஎம் எப்படி எடுப்பேன்னா 9 12 இப்படி போட்டு பார்க்கணும். பிரைம் ஃபேக்டரைசேஷன் மெத்தட் 3 3s 4 3s. அடுத்தது 3 போட்டா இங்க 1 வரும், 2 போடணும். இந்த 3 அப்படியே போட்டுக்கலாம். 2 2s are 4 வரும், 3 2s are 6, 6 3s are 12, 12 3s are 36. அப்போ நமக்கு வந்து எல்சிஎம் வந்து 36. அப்போ டினாமினேட்டர் 36 வரா மாதிரி இதை மாத்தணும். அப்ப 9 into 4 36, அதே 4ஆல மேல மல்டிப்ளை பண்ணா -16/36 வரும். அதுக்கப்புறம் இந்த ஃபிராக்ஷன் எடுத்துக்கணும், -5/12 எடுத்துக்கணும். அதை 36ஆ மாத்தணும்னா 3 3 போடணும். அப்ப நமக்கு என்ன கிடைக்குது, -15/36 கிடைக்குது. இப்போ பாரு, ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணு. -16/36 பெருசா அப்படி இல்ல -15/36 பெருசா? இந்த டினாமினேட்டர் ஈக்குவலா வந்தாச்சு. அப்ப நியூமரேட்டர் மட்டும் பாரு, -16 பெருசா -15 பெருசானா -15 தான் பெருசு. அப்ப இது சின்னது. அப்ப which one is greater அப்படின்னு வரும்போது -15/36 தான் பெருசு. அப்போ இந்த சிம்பிள் எப்படி வரும்னா இப்படி வரும், -5/12 தான் பெருசு. இப்படியும் போடலாம், இல்ல வேற எப்படி போடலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நல்லா கவனிக்கணும். நான் இந்த ரெண்டு ஃபிராக்ஷனை எடுத்துக்கிறேன். -4/9 இன்னொரு ஃபிராக்ஷன் இருக்கு, -5/12 இருக்கு. இதை கிராஸ் மல்டிப்ளை பண்றேன். கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது 12 4s are 48, -48 வரும். இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ண 9 5s are 45,
-45 வருது. இப்ப ரெண்டுத்த கம்பேர் பண்ணும்போது எது பெருசு? 45 தான் பெருசு. அப்ப இந்த ஃபிராக்ஷன் யாரு? -4/9 இஸ் லெஸ் தென் -5/12 அப்படின்னு ரொம்ப ஈஸியா போட்டுடலாம். இதெல்லாம் பண்ணவே தேவையில்லை. நான் ஏன் இதை வந்து சொல்லித்தரேன் அப்படின்னா, மோஸ்ட் ஆஃப் டீச்சர்ஸ் வந்து இதை தான் ஆப்ட் பண்ணுவாங்க. பட் காம்படிட்டிவ் எக்ஸாமை பொறுத்தவரையிலையும் நீங்க இதை மாதிரி கிராஸ் மல்டிப்ளை பண்ணி இதை மாதிரி போட்டீங்கன்னா சீக்கிரம் முடிஞ்சிடும். ஆகையால உங்களுக்கு புரியல அப்படின்னா இந்த வீடியோவை கொஞ்சம் ரீவைண்ட் பண்ணி பொறுமையா இதை வந்து கேட்கலாம். வீடியோ மோட்ல பார்த்தீங்கன்னா ஸ்லோ மோடெல்லாம் இருக்கும். அந்த ஸ்பீடை வந்து கம்மி பண்ணி ஸ்லோவாக பார்க்கலாம். நிறைய விஷயம் இருக்கு. ஸோ அது மாதிரி நீங்க இதை பார்க்கும்போது ரொம்ப ஈஸியா உங்களுக்கு புரிஞ்சிடும். இதுதான் நம்ம சொல்லி கொடுத்தோம். அப்போ இந்த இடத்துல ஈக்குவாலிட்டி ஆஃப் ரேஷனல் நம்பர்ஸ்ல ரெண்டு ஃபிராக்ஷன் ஈக்குவலான்னு கேட்கலாம், ரெண்டு ஃபிராக்ஷன்ல எது பெருசுன்னு கேட்கலாம். இதை மாதிரி கம்பேரிட்டிவ் பண்ணும்போது இந்த ப்ராப்ளம் எல்லாம் எப்படி போடுறது அப்படின்றத நான் இந்த பேஜில் சொல்லி கொடுத்துருக்கேன். அடுத்து நம்ம பார்க்க போற ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்னா, ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், அரேஞ்ச் த ரேஷனல் நம்பர்ஸ். அரேஞ்ச் த ரேஷனல் நம்பர்ஸ் இன் அசெண்டிங் ஆர்டர். அசெண்டிங் ஆர்டர் அப்படின்னா என்னன்னா, அசெண்டிங்னா ஏறி போறது, மாடிப்படி ஏறி போறது, சின்னதுல இருந்து பெருசுக்கு போறது, இது அசெண்டிங் ஆர்டர். டிசெண்டிங் ஆர்டர்னா என்னன்னா, இறங்கி வருது, பெரிய நம்பர்ல இருந்து சின்ன நம்பருக்கு வருது. அப்போ கொடுத்திருக்கிற ஃபிராக்ஷனை அசெண்டிங் ஆர்டர்ல எப்படி எழுதணும்? அப்போ இந்த கொஸ்டினுடைய ஆன்சர் போட போறேன். -7/10. அப்புறம் இங்க பாருங்க, டினாமினேட்டர்ல மைனஸ் இருந்தா அந்த நியூமரேட்டருக்கு மாத்திக்கணும், 5/8. அப்புறம் -2/3. இந்த மூணுத்தையும் நம்ம என்ன பண்ணணும்? அசெண்டிங் ஆர்டர்ல எழுதணும். அசெண்டிங் ஆர்டர்ல எழுதுறதுக்கு கண்டிப்பா எல்சிஎம் எடுக்கணும். 10, 8, 3க்கு எல்சிஎம் எடுக்கணும். 2ஆல போடும்போது இங்க 5 வரும், இங்க 4 வரும், இங்க 3 வரும். திருப்பி 2ஆல போடும்போது இந்த பிரைம் நம்பர்ஸ் எல்லாம் அப்படியே போட்டுரு, அவ்வளவுதான். இப்ப பாரு, 2 2s are 4, 4 5s are 20, 20 into 2 40 into 3 120. அப்போ நமக்கு எல்சிஎம் எவ்வளவு வருதுன்னா 120 வருது. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? டினாமினேட்டர் வந்து 120 வரா மாதிரி இதெல்லாம் மாத்திரனா இதெல்லாம் 12ஆல மல்டிப்ளை பண்ணணும். இங்க என்ன இருக்கு? 5/8 இருக்கு. அப்ப 8 வேணும் அப்படின்னா இதை 15ஆல மல்டிப்ளை பண்ணணும். தெரியல, இங்க பாத்துக்கலாம். 2 2s are 4, 2s are 8 இருக்கு, மீதி என்ன இருக்கு? 15. இங்க பாத்துக்கலாம். அடுத்தது இந்த டினாமினேட்டர் வந்து என்ன பண்ணணும்? -2/3 இருக்கு. இதை வந்து 40ஆல மல்டிப்ளை பண்ணா 120 ஆயிடும். அப்ப நியூமரேட்டர் டினாமினேட்டர் 40ஆல மல்டிப்ளை பண்ணிக்கோ. அப்ப எனக்கு என்ன ஆகுதுன்னா 84/120 வருது. இது வந்து -75/120 வருது. இது வந்து -80/120 வருது. இப்போ அசெண்டிங் ஆர்டர் அப்படின்னா என்னன்னா, சின்ன நம்பர்ல இருந்து பெரிய நம்பருக்கு போகணும். அப்போ டினாமினேட்டர் எல்லாமே ஈக்குவல் ஆயிடுச்சு. அப்போ நியூமரேட்டர் மட்டும் தான் பார்க்கணும். இந்த நியூமரேட்டர்ல இருக்கிறதுலயே சின்ன நம்பர் யார் அப்படின்னா, எது அதிகமா இருக்கு? -8/4. 84/120 தான் இருக்கிறதுலயே சின்ன நம்பர். அப்புறம் இப்படி போடணும், அதான் சின்ன நம்பர். அதுக்கு அடுத்த சின்ன நம்பர் யாரு? -80/120. அதுக்கு அடுத்த சின்ன நம்பர் யாரு? -75/120 அப்படின்னு போடணும். அப்போ அதுக்கு ஈக்குவலண்டான ஃபிராக்ஷன்ஸ் யாரு அப்படின்னு பார்த்தா, 84/120க்கு ஈக்குவலண்டான ஃபிராக்ஷன் யாரு? -7/10. அதுக்கு அடுத்தது -80/120க்கு ஈக்குவலண்டான ஃபிராக்ஷன் யாரு? -2/3. அப்புறம் 75/120க்கு என்ன வரும்? -5/8. இப்படின்னு போட்டீங்கன்னா இந்த கொஸ்டினை கொடுத்துட்டு கீழே 4 ஆன்சர் இருக்கும். அதுல ஒரு ஆன்சர் இதுவா இருக்கும். நீங்க அதை டிக் பண்ற மாதிரி டெட் எக்ஸாமினேஷன்ல கேட்பாங்க. ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அசெண்டிங் ஆர்டர் அண்ட் டிசெண்டிங் ஆர்டர். இந்த 2 கொஸ்டினை மட்டும் நீங்க திரும்ப திரும்ப பிராக்டிஸ் பண்ணி நான் எப்படி போட்டிருக்கேன்றதை பார்த்து நீங்களா ஒரு இது மாதிரி இருக்கிற கொஸ்டினை டெக்ஸ்ட் புக்ல இருந்து எடுத்து போட்டு பார்த்துட்டீங்கன்னா ஈஸியா மார்க் வாங்கிடலாம். ரொம்ப முக்கியமான விஷயம், டினாமினேட்டரை வந்து எல்சிஎம் எடுத்து ஈக்குவேட் பண்ணி போடணும். அதுதான் ரொம்ப முக்கியம். இப்போ நம்ம பார்க்க போற 2வது கொஸ்டின், இதை எப்படி பாருங்க. இதை we have to write in descending order. டிசெண்டிங் ஆர்டர் அப்படின்னா என்னன்னா, பெரிய நம்பர்ல இருந்து சின்ன நம்பருக்கு, அதான் இறங்கு வரிசை. முதல்ல பார்த்தது ஏறு வரிசை, இது வந்து இறங்கு வரிசை. அப்ப இறங்கு வரிசை நம்ம போட போறோம். இறங்கு வரிசையில என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, 4/9 இருக்கு, இது ஒரு பாசிட்டிவ் நம்பர். -5/6 இருக்கு. அப்புறம் பாத்தீங்கன்னா இது ரெண்டுமே மைனஸா இருக்கு, நியூமரேட்டரும் மைனஸ், டினாமினேட்டரும் மைனஸ். அப்ப இது அப்படியே கட் பண்ணிட்டீங்கன்னா என்ன வந்துடும்? 7/12 வரும், +7/12 வரும். அடுத்தது என்ன இருக்குன்னா, டினாமினேட்டர்ல மைனஸ் இருக்கு,
அப்ப அது நியூமரேட்டர் கொண்டு போகும்போது -11/24 அப்படின்னு வரும். இப்ப என்ன பண்ணணும்னா இங்க பிளஸ் பாசிட்டிவ் வேல்யூ நெகட்டிவ் வேல்யூ எல்லாம் கலந்து வந்திருக்கிறதுனால இந்த 9க்கு இந்த 6க்கு இந்த 12க்கு 24க்கு எல்லாம் we have to take LCM. அப்போ இத 3 ஆல போட்டோம்னா 3 3s 2 3s 4 3s and 8 3s. அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம், இந்த 2 ஆல போட்டா இந்த 3 அப்படியே போட்டுக்கோ 1 2 4 வரும். ஒன்ஸ் அகைன் இந்த 2 ஆல போட்டா இந்த 3 எல்லாம் அப்படியே போட்டுக்கோ 1 2 வரும். எல்லாமே பிரைம் நம்பர்ஸ் ஆயிடுச்சு. அப்ப இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணா 3 2s are 6 6 2s are 12 12 3s are 36 36 into 2 72 தான் வந்து நமக்கு வந்து என்னவா கிடைச்சிருக்குன்னா எல்சிஎம் கிடைச்சிருக்கு. கவனிக்கிறீங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் ஃபிராக்ஷன் எனக்கு என்ன இருக்குன்னா 4/9 இருக்கு. இந்த 4/9 டினாமினேட்டர் 72 வரணும்னா 8 ஆல மல்டிப்ளை பண்ணணும். அதே 8 ஆல மேல மல்டிப்ளை பண்ணணும். அப்ப எனக்கு என்ன வருது 8 4s are 32 72 வந்துருது. அது மாதிரி -5/6 எடுத்துக்கோ. இதை வந்து 72னா 12 ஆல மல்டிப்ளை பண்ணணும், மேலையும் 12 ஆல மல்டிப்ளை பண்ணா -60/72 வரும். அதுக்கு அடுத்தது 7/12 ஃபிராக்ஷனை 6 ஆல மல்டிப்ளை பண்ணா we get 42/72 வருது. அடுத்தது -11/24 அப்படின்னு வரும்போது 24 வந்திருக்கு. 2 2s are 4 4 2s are 8 3s are 24 24னா 3 ஆல போட்டா போதும். -33/72 வந்திருக்கு. இப்போ they are asking descending order. descending order அப்படின்னா என்னன்னா இறங்கு வரிசை. இறங்கு வரிசை என்னன்னா பெரிய நம்பர்ல இருந்து சின்ன நம்பருக்கு போகணும். அப்போ இதுல எல்லா டினாமினேட்டரும் 72 இருக்கு, நோ ப்ராப்ளம். அப்ப நியூமரேட்டர் மட்டும் பாருங்க, இருக்கிறதுலயே பெரிய நம்பர் யாரு அப்படின்னா 42. இது ரெண்டும் பாசிட்டிவ் நம்பர்ஸ், இது ரெண்டும் பாசிட்டிவ் நம்பர்ஸ். அப்ப இருக்கிறதுலே பெரிய நம்பர் 42/72 தான் இருக்கிறதுலே பெரிய நம்பர். அப்ப இங்க கிரேட்டர் வரும். கிரேட்டர் போன கொஸ்டின் பாத்தீங்கன்னா நம்ம லெஸர் போட்டிருப்போம். இது 42/72. அடுத்த நம்பர் யார் அப்படின்னா 32/72. 32க்கு அடுத்த நம்பர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா -32க்கு அடுத்த பெரிய நம்பர் யார் அப்படின்னா -33/72. அதுக்கப்புறம் இருக்கிறதுலயே சின்ன நம்பர் யார் அப்படின்னா -60/72. நல்லா நோட் பண்ணுங்க. இருக்கிறதுலயே இந்த டினாமினேட்டர் எல்லாம் கம்பேர் பண்ணும்போது இருக்கிறதுலயே பெருசு 42. அதுக்கு அடுத்த ஒரு ஸ்டெப் இறங்கி வரும்போது 32. அதுக்கு அடுத்த ஸ்டெப் வரும்போது -33 தான் பெருசு. அதுக்கு அடுத்து இறங்கி வரும்போது 60 தான் கடைசி நம்பர். அப்போ இதோட ஈக்குவலன்ட் ஃபிராக்ஷனை தான் நீங்க எழுதணும். 42/72க்கு என்ன வந்திருக்குன்னா 7/12. நல்லா கவனிக்கணும். அடுத்தது 32/72க்கு என்ன வந்திருக்குன்னா 4/9. அடுத்தது -33/72க்கு என்ன வந்திருக்குன்னா -11/24. அடுத்தது -60/72க்கு என்ன வந்திருக்குன்னா -5/6. இப்படி இந்த ஆன்சரை போடணும். டெட் கொஸ்டின் பேப்பரை பொறுத்தவரையிலையும் ரேஷனல் நம்பர்ஸ்ல ஃபிராக்ஷன்ஸ்ல ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின். அரேஞ்ச் த ரேஷனல் நம்பர்ஸ் இன் டிசெண்டிங் ஆர்டர் ஆர் அசெண்டிங் ஆர்டர் அப்படின்னு இருக்கிற இந்த கொஸ்டின் ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்க நல்லா இதை வந்து நோட்ல எழுதி நல்லா பிராக்டிஸ் பண்ணி பாருங்க. அதுக்கு அடுத்து நம்ம பார்க்க போறது ஸ்டேட்மெண்ட் ப்ராப்ளம்ஸ். நம்மளுடைய சிலபஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஸ்டேட்மெண்ட் ப்ராப்ளம்ஸ்னே கொடுத்துருக்காங்க. அப்போ ரேஷனல் நம்பர்ஸை பொறுத்தவரையிலையும் ஸ்டேட்மெண்ட் ப்ராப்ளம் எப்படி வரும்? த ரேஷனல் நம்பர்ஸ் -21/5 and 7/-31 are on the opposite sides of இது வந்து நம்பர் லைன். நம்பர் லைனை பொறுத்து கவனிக்கணும் நல்லா. நம்பர் லைன் ஒன்று இருக்கு. ரேஷனல் நம்பர்ஸை வந்து நம்பர் லைன்ல சொல்றது. அப்ப இவங்க என்ன சொல்றாங்க, த ரேஷனல் நம்பர்ஸ் விகிதமுறு எண்கள் -21/5 அப்படின்ற நம்பரும் இந்த மைனஸ் மேல கொண்டு போயிடு -7/31 அப்படின்ற நம்பரும் ஆர் ஆன் த ஆப்போசிட் சைட் ஆஃப் 0 ஆன் த நம்பர் லைன். ஒரு நம்பர் லைன் இப்படி போடுறீங்கன்னு வச்சுங்களேன், இங்கதான் 0 இருக்கும். ஓகேவா? இதுக்கு இந்த சைடுக்கு பேரு ரைட் சைடுன்னு பேரு. ரைட் சைடு, இந்த 0க்கு ரைட் சைடு, இது லெஃப்ட் சைடு அப்படின்னு சொல்லுவோம். அப்போ என்ன சொல்றாங்க அப்படின்னா ஆப்போசிட் சைட்ஸ் ஆஃப் த 0 ஆன் த நம்பர் லைன். இது ட்ரூவா ஃபால்ஸா? ட்ரூ ஆர் ஃபால்ஸ்? இந்த ரெண்டு நம்பரும் 0க்கு ஆப்போசிட் சைட்ல இருக்கு அப்படின்றது
ட்ரூ ஸ்டேட்மெண்ட். அடுத்த கொஸ்டின் என்ன கேட்குறாங்க அப்படின்னா, the rational numbers -3 by -5 is the right of the -4 by 7 on the number line. இது நல்லா புரிஞ்சுக்கணும். -3 by -5 அப்படின்றது 3 by 5, 3 by 5ன்ற நம்பர். 3 by 5ன்ற நம்பர், இந்த 3 by 5ன்ற நம்பர் அப்ராக்சிமேட்டா எங்க இருக்கும் அப்படின்னா, சும்மா நான் இங்க போடுறேன், ஏன்னா இது பாசிட்டிவ்ல, இதெல்லாம் நெகட்டிவ்ல இருக்கும். 3 by 5ன்ற நம்பர் இங்க யார் இருக்கிறது, நெகட்டிவ் நம்பர். அது எந்த பக்கம் இருக்கும்னா இந்த பக்கம் இருக்கும், -4 by 7. அப்போ the rational number -3 -5 is right of the -4 by 7. ஆமா, இந்த -4 by 7க்கு எந்த சைடு இருக்கு, ரைட் சைடு இருக்கு, ரைட் சைடுல தான் இருக்கு. இதுவும் ட்ரூ. சோ இத மாதிரி क्वेश्चन கேட்பாங்க சிலபஸ்ல. நம்ம கொடுத்திருக்கிற சிலபஸ்ல பாத்தீங்கன்னா ரேஷனல் நம்பர்ஸை ரெப்ரசன்டிங் இன் நம்பர் லைன் அப்படின்னு சொல்லும்போது 2 ரேஷனல் நம்பரை கொடுத்துட்டு இது எந்த இடத்துல இருக்கு, நம்பர் லைன்ல எந்த இடத்துல இருக்கு அப்படின்னு கேட்கக்கூடிய இந்த கொஸ்டின் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இதை பொறுமையா படிச்சு பார்த்துட்டு இதை எப்படி ஆன்சர் பண்ணணும்னு சொல்லுங்க. முக்கியமா ஒரு விஷயம் என்னன்னா, கொஸ்டின்ஸ் எப்படி ஃப்ரேம் பண்ணுவாங்க, எப்படி எல்லாம் கொஸ்டின்ஸ் வரும் அப்படின்றத தான் நான் உங்களுக்கு தெளிவா சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். இதுதான் வரும், இப்படிதான் ஃப்ரேம் பண்ணுவாங்க, இதை தாண்டி எடுக்க மாட்டாங்க. ஸோ இதையே நல்லா நீங்க ப்ராக்டிஸ் கொடுத்துட்டீங்கன்னா இதை மாதிரி ஒரு கொஸ்டினை நீங்க எதிர்பார்க்கலாம். இப்ப அடுத்து நம்ம பார்க்க போறது என்னன்னா, இந்த ஹெட்டிங் பாருங்க, ஆபரேஷன்ஸ் ஆன் ரேஷனல் நம்பர்ஸ். இப்ப நம்ம பார்க்க போறதுன்னா அடிஷன், சப்ட்ராக்ட், மல்டிபிளிகேஷன் அண்ட் டிவிஷன், இந்த 3 ஆபரேஷன்ஸையும் நம்ம இந்த இடத்துல பார்க்க போறோம். இப்போ முதல் கொஸ்டின் என்ன இருக்குன்னா, முதல் கொஸ்டின் வந்து -15 by 4 7 by 4 கூட ஆட் பண்ணும்போது இது ரொம்ப சிம்பிள். 2 டினாமினேட்டரும் ஈக்குவலா இருக்கு, அப்படியே போட்டுருவீங்க. அப்போ நியூமரேட்டரை அப்படியே நம்ம ஆட் பண்ணும்போது பெரிய நம்பர்ல இருந்து சின்ன நம்பரை மைனஸ் பண்ணிட்டு பெரிய நம்பரோட சைனை போடுவீங்க. அப்போ 15ல 7 போச்சுன்னா 8, 8 by 4. இதை கட் பண்ணா the answer is -2. 2 by 1 is -2. அது மாதிரி போடணும். இதையே வந்து இதுல இருக்கிற இந்த பி செகண்ட் கொஸ்டின் பாருங்க, இந்த 31 by -4 எப்படி எடுத்துக்கணும்னா -31 by 4 எடுத்துக்கணும். எப்பயுமே இந்த நெகட்டிவ் சிம்பிள் வந்து நியூமரேட்டருக்கு போயிடணும். அது கூட நம்ம யாரை ஆட் பண்ணணும் அப்படின்னா -5 by 8 ஆட் பண்ணணும். அப்ப இந்த மாதிரி சூழ்நிலையில 4க்கும் 8க்கும் எல்சிஎம் வந்து 8. இதை வந்து 2ஆல மல்டிப்ளை பண்ணா 8, மேல 2ஆல மல்டிப்ளை பண்ணா 62 வரும். இங்க 8 இருக்கு, அப்போ இங்க அந்த -5 அப்படியே வரும். ஸோ the answer is -67 by 8. இதை கட் பண்ண முடியாது, அப்படியே விட்டுடலாம். ஸோ இது மாதிரி கொஸ்டின்ஸ் ரொம்ப முக்கியம். இங்க போட்டிருக்கேன் இல்லையா, இந்த கொஸ்டின் ரொம்ப முக்கியம். இதை வந்து நல்லா நீங்க ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. இதுலயே ஒரு 3வது கொஸ்டின் இருக்கு. அது என்னன்னா 8 by 9 கூட பிளஸ் -11 by 6 அப்படின்னு போடும்போது இந்த பிளஸ்ஸால இந்த மைனஸை மல்டிப்ளை பண்ணும்போது என்ன ஆகும், 8 by 9 -11 by 6 ஆயிடும். இப்போ நீங்க என்ன பண்ணணும், 9க்கும் 6க்கும் எல்சிஎம் எடுக்கணும். 3 3s are 9, 2 3s are 6. இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணா நமக்கு 18 தான் எல்சிஎம் வருது. அப்போ இந்த இடத்துல 2ஆல மல்டிப்ளை பண்ணா 18, மேல 2ஆல மல்டிப்ளை பண்ணா 16, இங்க 3ஆல மல்டிப்ளை பண்ணா 18, மேல 3ஆல மல்டிப்ளை பண்ணா 33. அப்போ -33ல இருந்து 16 ஆட் பண்ணா 13ல 6 போச்சுன்னா 7, 2ல 1 போச்சுன்னா 1. the answer is -17 by 18 அப்படின்னு போடணும். இதுதான் நம்ம அடிஷன்ல பார்த்தது. ஸோ ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தது அடிஷன் எப்படி பண்ணணும் அப்படின்றத ரொம்ப தெளிவாக சொல்லி கொடுத்துருக்கேன். ஒரே மாதிரி டினாமினேட்டர் வந்து ஒரே மாதிரி இருக்கும்போது நியூமரேட்டர் அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். டினாமினேட்டர் டிஃப்ரெண்டா இருக்கும்போது கண்டிப்பா எல்சிஎம் தான் போடணும். எல்லாரும் நிறைய பேர் என்ன பண்றாங்க, எல்சிஎம் அப்படின்னா இந்த 8ஐயும் 4ஐயும் மல்டிப்ளை பண்ணி 32ன்னு போட்டுருவாங்க. அது மாதிரி எல்லாம் போடக்கூடாது. பிரைம் ஃபேக்டரைசேஷன் மெத்தட்ல தான் போடணும். இப்படி போடணும், இப்படிதான் போட்டு பார்க்கணும். அப்புறம் இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணிக்கணும், அது மாதிரி தான் போடணும். இப்போ இது வந்து பாத்தீங்கன்னா இந்த செகண்ட் கொஸ்டின் அப்படி பாத்தீங்கன்னா சப்ட்ராக்ட். இந்த சப்ட்ராக்ட் மட்டும் கிராமட்டிக்கலா படிச்சு கரெக்டா புரிஞ்சுக்கணும். சப்ட்ராக்ட் 3 by 4 from 5 by 6, from 5 by 6, 5 by 6ல இருந்து 3 by 4 மைனஸ் பண்ணுங்க, சப்ட்ராக்ட் பண்ணுங்க. எதுல இருந்து பண்ண போறீங்க, 5 by 6. அப்ப முதல்ல யார் வருவாங்க, 5 by 6. 5 by 6 யாரை சப்ட்ராக்ட் பண்ணணும், 3 by 4. அப்ப 6க்கும் 4க்கும் எல்சிஎம் என்ன, 12.
12 எடுக்கணும். இங்க 2 ஆல மல்டிப்ளை பண்ணா 12, மேல 2 ஆல மல்டிப்ளை பண்ணா 10, இங்க 3 ஆல மல்டிப்ளை பண்ணா 12, மேல 9. அப்போ the answer is 1/12. ரெண்டாவது கொஸ்டின் நான் சொல்லி தர போறது ரொம்ப ரொம்ப முக்கியம், ரொம்ப 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 முக்கியம். சப்ட்ராக்ட், இங்க இருந்து ஆரம்பிக்கிறோம். சப்ட்ராக்ட் 3/4 from -5/6. -5/6ல இருந்து இவரை சப்ட்ராக்ட் பண்ணுங்க. சப்ட்ராக்ட்னு சொல்ற இடத்துல இந்த சிம்பிள் வரணும், மைனஸ் சிம்பிள் வரணும். அப்போ 3/4 யார்கிட்ட இருந்து சப்ட்ராக்ட் பண்ண சொல்றாங்க? -5/6. அப்ப முதல்ல -5/6 வரும். எல்லாமே ஒரே 3/4 5/6 வச்சு 4 ப்ராப்ளம் சொல்லி கொடுத்துருக்கேன். இந்த 4 ப்ராப்ளமையும் நீங்க பிராக்டிஸ் பண்ணி பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு தப்பு வரவே வராது. இப்போ -5/6ல இருந்து யாரை சப்ட்ராக்ட் பண்ணணும்? சப்ட்ராக்ட் 3/4. ஒன்ஸ் அகைன் the LCM is 12. இங்க 2 ஆல மல்டிப்ளை பண்ணா 12, மேல 2 ஆல மல்டிப்ளை பண்ணா -10, 3, இது வந்து -9. so the answer is -19/12. இப்போ நான் மூணாவது கொஸ்டினுக்கு போறேன். அது எப்படின்னா சப்ட்ராக்ட்ங்கிறது ஆரம்பிக்கணும். சப்ட்ராக்ட் -3/4 from -5/6. இதுதாங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். என்ன தப்பு பண்ணுவாங்கன்னு சொல்றேன். -5/6ல இருந்து நீங்க சப்ட்ராக்ட் பண்ணணும். மைனஸ் போட்டீங்க, யார் அப்படின்னா பிராக்கெட் போடணும். -3/4 சப்ட்ராக்ட் -3/4 -3/4 சப்ட்ராக்ட் பண்ணணும். யார்கிட்ட இருந்து? இவர்கிட்ட இருந்து. அப்ப இவர் தான் ஃபர்ஸ்ட் வருவார். உடனே ஒரு மைனஸ் போட்டுட்டு இந்த -3/4 போடணும். ரொம்ப 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 முக்கியமான கொஸ்டின் இது. அப்போ இது எப்படி மாறும் அப்படின்னா இந்த -5/6 அப்படியே இருக்கும். இந்த மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் 3/4 வரும். இப்போ LCM 12 எடுக்கணும். 6 ஆல 2 மல்டிப்ளை பண்ணா 12, மேல 10 வரும். 3 ஆல மல்டிப்ளை பண்ணா 12, 9 வரும். ரெண்டும் டிஃப்ரெண்ட் சைன். பெரிய நம்பர்ல இருந்து சின்ன நம்பரை மைனஸ் பண்ணிட்டு பெரிய நம்பரோட சைனை போடும்போது நமக்கு ஆன்சர் -1/12 அப்படின்னு வருது. இந்த கொஸ்டின் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். இப்போ நம்ம பார்க்க போறது கொஸ்டின் நம்பர் டி. -3/4 சப்ட்ராக்ட் -3/4 from 5/6. அப்போ முதல்ல நீங்க என்ன பண்ணிக்கணும்? 5/6 போட்டுக்கணும். அதுல இருந்து நீ யாரை சப்ட்ராக்ட் பண்ணணும்னா -3/4 பண்ணணும். எனக்கு 5/6 வந்திருக்கு, 5/6 வந்திருக்கு. இந்த இடத்துல இந்த மைனஸ் என்ன ஆயிடும்? +3/4 ஆயிடும். அப்போ நான் வந்து LCM என்ன எடுக்கிறேன்? 12 எடுக்கிறேன். இதை 2 ஆல மல்டிப்ளை பண்ணா 12, 10. இதை 3 ஆல மல்டிப்ளை பண்ணா 12, 9. ஸோ நியூமரேட்டர்ல எனக்கு 19/12 ஆன்சர் வரும். ஸோ நல்லா புரிஞ்சுங்க. இங்க எழுதின கொஸ்டின் நம்பர் 1, 2, 3, 4 இந்த 4 கொஸ்டினையும் நோட்ல எழுதி நல்லா பிராக்டிஸ் பண்ணுங்க. கண்டிப்பா ரொம்ப 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 முக்கியம். அதுல குறிப்பா சொல்ல போனா இந்த சி, ப்ராப்ளம் நம்பர் சி, மூணாவது போட்டிருக்க பாருங்க. இந்த கொஸ்டின் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ நம்ம பார்க்க போறது ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம்? அடிஷன் என்னன்னு பார்த்தோம், சப்ட்ராக்ட்னா என்னன்னு பார்த்தோம். இப்போ ஒரு ஸ்டேட்மெண்ட் ப்ராப்ளம் பார்க்க போறோம். The sum of two rational numbers is -3/5. ரெண்டு ரேஷனல் நம்பரை ஆட் பண்ணா, ரெண்டு ரேஷனல் நம்பர் நான் x + y ன்னு வச்சுக்கிறேன். I don't know x + y = எனக்கு என்ன கிடைக்கிறது அப்படின்னா -3/5. ரெண்டு ரேஷனல் நம்பரை ஆட் பண்ணா -3/5 கிடைக்குதா? இஃப் ஒன் நம்பர் இஸ், ஒரு நம்பரை கொடுத்துட்டாங்க. அப்ப கொடுத்த நம்பர் என்னன்னா -9/20 கொடுத்துட்டாங்க. இன்னொரு நம்பர் தெரியாது, அப்போ -3/5. எனக்கு இன்னொரு நம்பரை கண்டுபிடிக்கணும். அப்ப கீப் y. அப்ப இந்த நம்பரை இங்க கொண்டு வந்துரு. -3/5 இந்த பக்கத்துல இருக்கிற இவரு இந்த பக்கம் வந்தா பிளஸ் ஆயிடுவாரு. அப்போ +9/20 ஆயிடும். இப்ப என்ன பண்ணணும்? இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணணும். 5க்கும் 20க்கும் LCM வந்து 20 தான். இதை 4 ஆல மல்டிப்ளை பண்ணா 20, மேல 4 ஆல மல்டிப்ளை பண்ணா 12. இங்க 20 இருக்கு, அப்ப 9 மட்டும் தான் வரும். -12ல 9 போயாச்சுன்னா -3/20 வரும். அப்போ அனதர் நம்பர், இன்னொரு நம்பர் என்ன அப்படின்னா இன்னொரு நம்பர் வந்து -3/20. இப்ப நான் எழுதி கொடுத்திருக்கிற இந்த கொஸ்டின் ரொம்ப ரொம்ப டெட் எக்ஸாமுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் இன்னொரு வாட்டி சொல்றேன். இரண்டு எண்களை கூட்டினால் -3/5 கிடைக்கிறது. அவற்றில் ஒரு எண் -9/20 எனில் மற்றொரு எண்ணை காண்க. இரண்டு எண்களை கூட்டினால்
-3/5 கிடைக்கிறது. அதில் ஒரு எண் -9/20 எனில் மற்ற எண்ணை கண்டுபிடி அப்படின்ற இந்த கொஸ்டின். அப்ப 2 எண்களை கூட்டினால் -3/5 கிடைக்கிறது. அதில் ஒரு எண் அப்போ -9/20, மற்றொரு எண் தெரியாது y 3/5. எனக்கு y தான் வேணும், இது அந்த பக்கம் எடுத்துட்டு போயிடுங்க. அப்ப எனக்கு எல்சிஎம் எடுத்து ஆன்சர் போட்டுடுறோம். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின். இப்போ நம்ம அடுத்தது போறோம். இதுவும் வந்து ஸ்டேட்மெண்ட் ப்ராப்ளம் தான். இந்த ஸ்டேட்மெண்ட் ப்ராப்ளத்தை நீங்க நல்லா தெரிஞ்சுக்கணும். வாட் நம்பர் should be added to -5/8? -5/8 உடன் யாரை கூட்டினால் 5/9 கிடைக்கும்? இத ஸ்டேட்மெண்டா இருக்கிறத மேத்தமேட்டிக்கல் லாங்குவேஜ்ல எழுதணும். அதுதான் ரொம்ப முக்கியம். ஸ்டேட்மெண்டா இருக்கிறத மேத்தமேட்டிக்கல் லாங்குவேஜ்ல எழுதணும். அப்போ -5/9 உடன் யாரை கூட்ட ஆடட் 5/9 கிடைக்கும். அப்ப எனக்கு -5/9 கூட யாரையோ ஆட் பண்றேன், எனக்கு இது கிடைக்கும். அப்ப எனக்கு x தான் வேணும். அப்ப இங்க இருக்கிற நம்பர் அங்க போச்சுன்னா 5/9 கூட 5/8 ஆட் பண்ணணும். அப்ப 9க்கும் 8க்கும் எல்சிஎம் வந்து 72. இங்க மட்டும் ஏன் சார் மல்டிப்ளை பண்றீங்க அப்படின்னு கேட்டா, 9 வந்து 9ஓட காமன் ஃபேக்டர் வந்து பிரைம் ஃபேக்டர்ஸ் வந்து 3 3, 8க்கு வந்து பாத்தீங்கன்னா 2 2 2. இது ரெண்டுத்துக்கும் எதுவும் காமன் கிடையாது, அதனால 72 தான் வரும். அப்ப இங்க 8ஆல மல்டிப்ளை பண்ண 72, மேல 8ஆல மல்டிப்ளை பண்ண 40. இங்க வந்து 9ஆல மல்டிப்ளை பண்ண 72, மேல வந்து 45. அப்ப the answer is 85/72. அப்ப மத்த எண் என்னன்னு கேட்டா, இன்னொரு எண் வந்து 85/72. இதை வந்து கட் பண்ணி போட முடிஞ்சா போடலாம், இல்ல அப்படியே விட்டுடலாம். ஸோ எந்த எண்ணை -5/8 உடன் கூட்ட -5/8 உடன் கூட்ட 5/9 கிடைக்கும் அப்படின்ற இந்த கேள்வி வந்து 4th கொஸ்டின், ரொம்ப முக்கியமான கேள்வி. இப்ப அதே மாதிரி நம்ம அந்த 5வது கேள்வி பார்க்க போறோம். வாட் நம்பர் should be subtracted? எந்த எண்ணை கழித்தால் ஃப்ரம் அப்படின்னா, இந்த ஃப்ரம்ன்றது தான் முதல்ல வரும். -3/4 இலிருந்து யாரை கழித்தால் தெரியாது, x யாரை கழித்தால் 5/6 வரும். இதான் கொஸ்டின். -3/4 இலிருந்து யாரை கழித்தால் 5/6 வரும். நான் சொல்றது தெரிஞ்சுங்க. இந்த ஸ்டேட்மெண்ட் ப்ராப்ளம் எல்லாம் ரொம்ப நல்லா படிங்க. இது கொஸ்டின்ல வரும். கொஸ்டின்ல வந்ததுன்னா ஒர்க் அவுட் பண்ணி கீழே 4 ஆன்சர் இருக்கும், அது டிக் பண்ற மாதிரி இருக்கும். இப்போ எனக்கு இந்த x தான் வேணும், அதனால இந்த x நீங்க அந்த பக்கம் கொண்டு போயிட்டீங்கன்னா +x ஆயிடும். இவரை இந்த பக்கம் கொண்டு வந்துடணும், இவரை அங்க கொண்டு போயிடணும். ஏற்கனவே இங்க -3/4 இருக்கு, இவர் இந்த பக்கம் வந்தா -5/6 மாறுவாரு. இந்த 4க்கும் 6க்கும் வந்து எல்சிஎம் எடுக்க தெரியாதவங்க கவனிங்க, பிரைம் ஃபேக்டர்ஸ்ல போடணும். அப்போ 12 வரும். 4ஆல 3 மல்டிப்ளை பண்ணா 12 வரும். அதே 3ஆல மல்டிப்ளை பண்ணா -9 வரும். இங்க 2ஆல மல்டிப்ளை பண்ணா 12 வரும், 10 வரும். அப்போ the answer is -19/12. அப்போ எதை ஆட் பண்ற, இந்த ஆன்சர் 4 ஆன்சர்ல இந்த ஆன்சர் ஒரு ஆன்சரா இருக்கும், அதை டிக் பண்ணி நீங்க ஆன்சர் போடணும். அப்ப கொஸ்டின் நல்லா படிச்சீங்கன்னா, வாட் நம்பர் should be subtracted from -3/4 இலிருந்து யாரை கழித்தால் 5/6 கிடைக்கும்? சொல்லி பாருங்க, 2-3 வாட்டி சொல்லி பாருங்க. இத்தனை நேரம் நான் சொல்லி கொடுத்தது எல்லாமே அடிஷன் சப்ட்ராக்ட் பற்றி சொல்லி கொடுத்தேன். இப்போ நம்ம பார்க்க போறது என்னன்னா மல்டிப்ளிகேஷன். ஒரு மல்டிப்ளிகேஷன் பண்ணும்போது இப்போ முதல் கொஸ்டின் எடுத்துக்கிறேன். 13/6 இன்ட்டு -18/91 அப்படின்னு போடும்போது இந்த நான் டைரக்டாவே சொல்லி கொடுத்துட்றேன். இங்க இருந்து இதை டைரக்டா கட் பண்ணும்போது 3 வரும். இங்க இருந்து இதை கட் பண்ணும்போது 7 வரும். 13 × 7 வந்து 91. அப்ப எனக்கு என்ன ஆன்சர் கிடைக்குதுன்னா -3/7 அப்படின்னு ஷார்ட்டா போட்டுடலாம். இது மாதிரி டைரக்டாவே கட் பண்ணிடலாம். இப்போ உங்களுடைய டெட் பேப்பர் 2 பொறுத்தவரையிலையும் கொஸ்டின் எப்படி இருக்கும்னா, நான் இங்க செகண்ட் கொஸ்டின் கொடுத்துருக்கேன் இல்லைங்களா, இதுதான் இத மாதிரி கொஸ்டின் தான் டெட்ல வரும், இத மாதிரி தான் வரும். அப்ப இத மாதிரி வந்தா எப்படி போடணும் அப்படின்னா, போர்ட் மாஸ் ரூல்ல முதல்ல பிராக்கெட் எல்லாம் கிளியர் பண்ணணும். ஃபர்ஸ்ட் இந்த பிராக்கெட் எடுக்கும்போது இங்க இருக்கிற 1 2 2 2s are 4 போடும்போது இது -6/5 வந்துடும். உடனே இங்க இருக்கிற பிளஸ் ஆபரேட்டர் அப்படியே போட்டுட்டு இங்க ஏதாவது கட் பண்ண முடியுமான்னு பார்க்கணும். முடியும். அப்போ 1 5 is 5, 2 5s are 10 வருது. இதுவும் கட் பண்ண முடியும். 1 3 is 3, 3 3s are 9 வருது. இப்போ டினாமினேட்டர்ல எதுவுமே இல்லை,
அப்போ 3 இன்ட்டு இங்கே -2 இருக்கு, மறக்கக்கூடாது. அப்போ 3 × 2 -6 ஆயிருக்கு. அடுத்தது இங்கே ஏதாவது கட் பண்ண முடியுமான்னு பார்க்கணும், முடியாது, இங்கேருந்து எதுவுமே கட் பண்ண முடியல. அப்போ -1 × 3 3/8 இருக்கு. அப்போ இதை எப்படி சிம்பிளிஃபை பண்ணணும் அப்படின்னா -6/5 ப்ளஸ் இன்ட்டு -6 -3/8 போடும்போது இந்த 5க்கும் 8க்கும் காமன் ஃபேக்டர் கிடையாது. அதனால நீ என்ன பண்ணிடணும், 40 எல்சிஎம் எடுத்துடணும். இங்க 8ஆல மல்டிப்ளை பண்ண 40, அதே 8ஆல மேல மல்டிப்ளை பண்ணும்போது 48 வந்துடும். இங்க 40 இல்ல, அப்ப 40ஆல மேல மல்டிப்ளை பண்ணும்போது 240 வரும். 6 × 40 240 வரும். இங்க 5ஆல மல்டிப்ளை பண்ணாதான் 40, அதே 5ஆல மேல மல்டிப்ளை பண்ணா -15 வரும். ஓவராலா எல்லாமே மைனஸ்ல இருக்கு. அப்ப எல்லாத்தையும் நீ ஆட் பண்ணனா என்ன கிடைக்கும் அப்படின்னா -48 -240 -15 அப்படின்னு இருக்கு. அப்ப இதை ஆட் பண்ணணும் 3, இது ஒரு 9, இது ஒரு 2. அப்ப எனக்கு என்ன கிடைக்குதுன்னா -293/40 அப்படின்னு கிடைச்ச இந்த ஆன்சர் தான் இதோட ஆன்சர். ஸோ இதை மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் உங்களுக்கு கொடுத்து அது பர்ஃபெக்டா இந்த பிளஸ் மைனஸ் இந்த ஆப்ரேஷன்ஸ் எல்லாம் கரெக்டா பண்றீங்களா அப்படின்றத பார்ப்பாங்க. இது பை பிராக்டிஸ் தான் வரும். நீங்க என்ன பண்ணணும், 6th 7th 8th ஸ்டாண்டர்ட் புக்கை எடுத்து அதுல இருக்கிற கொஸ்டின்ஸை இது மாதிரி நீங்க ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா ஈஸியா வந்துடும். ஸோ உங்களுக்கு ஒரு அவுட்லைன் கொடுக்குறேன். ரேஷனல் நம்பர்ஸ்ல ஃப்ராக்ஷன்ஸ்ல வந்து எப்படியெல்லாம் கொஸ்டின் கேட்கறாங்க அப்படின்ற விஷயத்தை தான் உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கொடுக்குறேன். இப்போ அடுத்தது வந்து நாம பார்க்க போற முக்கியமான விஷயம் என்னன்னா ரெசிப்ரோக்கல். இப்போ இதுவரைக்கும் நம்ம பார்த்தது மல்டிப்ளிகேஷனுக்கு அடுத்தது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு தலைப்பு என்னன்னா ரெசிப்ரோக்கல். நான் சொல்ல போற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு ஏ அப்படின்னு ஒரு நம்பர் இருக்கு. அந்த ஏ அப்படின்ற நம்பருடைய ரெசிப்ரோக்கல 1/a எழுதுவோம், அப்படி இல்ல ஏ இன்வெர்ஸ் எழுதுவோம். இப்போ 8ன்னு ஒரு நம்பர் இருக்கு. இந்த 8ஓட ரெசிப்ரோக்கல் அப்படின்னா தலைகீழி. ரெசிப்ரோக்கலுக்கு தமிழ்ல என்ன பேருனா தலைகீழின்னு பேர். தலைகீழி வந்து 1/8. ஆனா ரெசிப்ரோக்கலுக்கு இன்னொரு பேர் இருக்கு. இன்னொரு பேர் என்னன்னா இன்வர்ஸ். இந்த இன்வர்ஸ் நீ சொல்லும் போது மட்டும் ரொம்ப ஜாகிரதையா சொல்லணும். ஏன்னா இன்வர்ஸ்ன்றது ஒரு காமன். அதுல அடிட்டிவ் இன்வர்ஸ் இருக்கு. அடிட்டிவ் இன்வர்ஸ்னா இப்ப நீ வந்து 5/7 எழுதுறனா அதோட அடிட்டிவ் இன்வர்ஸ் வந்து -5/7. மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ் இருக்கு. அதே 5/7 எழுதுனா மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ் பண்ணா இது அப்படியே தலைகீழியா மாத்திடணும் 7/5. அப்போ நீ இன்வர்ஸ் அப்படின்ற வேர்டை யூஸ் பண்ணா கண்டிப்பா அதை நீ சொல்லணும். அடிட்டிவ் இன்வர்ஸா மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸா அப்படின்றது கொஸ்டின்ல இருக்கும். ஆனா ரெசிப்ரோக்கல்ன்ற வேர்டை யூஸ் பண்ணும்போது அது தேவையில்லை. ஏன்னா ரெசிப்ரோக்கல்னாலே தலைகீழி, அப்படியே தலைகீழா மாத்திடணும். இப்போ 8/9 இருக்குன்னா அதோட ரெசிப்ரோக்கல் என்ன? அதோட ரெசிப்ரோக்கல் வந்து 9/8. ஆனா இதே 8/9ஓட மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ் கேட்டா அது வந்து 9/8. இதே 8/9ஓட அடிட்டிவ் இன்வர்ஸ் கேட்டா அது வந்து -8/9. நல்லா புரிஞ்சுக்கணும். இதுதான் ரொம்ப முக்கியம். இன்னும் ஒரு முக்கியமான ப்ராப்பர்ட்டி சொல்லி தரேன். ஒரு நம்பர் இருக்கு, 8/9 இருக்கு, அதோட மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ் வந்து 9/8 இருக்கு இல்லையா? இந்த 8/9ஐயும் 9/8ஐயும் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா கண்டிப்பா ஆன்சர் 1 தான் வரும். அப்படி ஒரு நம்பர் அதோட மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ், a number and its reciprocal ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ண ஆன்சர் என்னதான் வரும்? 1 தான் வரும். இது ரொம்ப முக்கியமான ப்ராப்பர்ட்டி. அதுவே அடிட்டிவ் இன்வர்ஸா இருந்தா ஒரு நம்பர் அதோட அடிட்டிவ் இன்வர்ஸ் -8/9, இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணீங்கன்னா 0/9 ஆன்சர்னு வரும், 0 தான் வரும். அப்போ ரெண்டு நம்பரை மல்டிப்ளை பண்ணி ஆன்சர் 1 வந்தா ஒரு நம்பரும் இன்னொரு நம்பரும் ஈச் அது வந்து ஒன்னுத்துக்கு இன்னொன்னு ரெசிப்ரோக்கலா இருக்குன்னு அர்த்தம். ரெண்டு நம்பரை ஆட் பண்ணி ஆன்சர் 0 வந்தது அப்படின்னா அது ரெண்டுமே வந்து அடிட்டிவ் இன்வர்ஸா இருக்குன்னு அர்த்தம். இந்த விஷயங்களை எல்லாம் நீங்க நல்லா தெரிஞ்சுக்கணும். அப்போ இன்வர்ஸ்ன்ற வேர்டை யூஸ் பண்ணும்போது கண்டிப்பா கொஸ்டின் பேப்பர்ல அடிட்டிவ் இன்வர்ஸா மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸான்றத சொல்லிடுவாங்க. ஆனா ரெசிப்ரோக்கல் போது ரொம்ப சிம்பிள், அதை டைரக்டா நம்ம தலைகீழி எடுத்து போட்டுடலாம். இப்ப நான் ஒரு விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு 1 மார்க் கொஸ்டின் டெட் எக்ஸாம்ல கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கு.
ஒன்னோட ரெசிப்ரோக்கல் என்னன்னா ஒன்னோட ரெசிப்ரோக்கல் ஒண்ணுதான், மைனஸ் ஒன்னோட ரெசிப்ரோக்கலும் மைனஸ் ஒண்ணுதான். ஒரு நம்பர் அதுவே அதுக்கு ரெசிப்ரோக்கலா இருக்கிறது இந்த 1 மைனஸ் 1 மட்டும்தான். இது ரொம்ப 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 முக்கியம். So the reciprocal of -1 is -1, the reciprocal of 1 is 1. இந்த நல்லா படிச்சுங்க. 1 இன் தலைகீழி 1 தான், -1க்கு தலைகீழியும் -1 தான். அப்போ இந்த தலைகீழி எழுதும்போது என்ன சொல்லுவோம், 8னுடைய ரெசிப்ரோக்கல் அப்படின்னா 8 இன்வர்ஸ்னு போடுவோம். அதுதான் நம்ம 1/8ன்னு போடுவோம். இப்போ 8/9ஓட இன்வர்ஸ் கண்டுபிடினா மேல பவர் -1 போடுவோம். அப்போ அது 9/8ன்னு வரும். ஸோ நான் இங்க சொல்லி கொடுத்த மாதிரி ஒரு நம்பரோட ரெசிப்ரோக்கல் 1/a அப்படின்னாலும் ஏவோட ரெசிப்ரோக்கல் வந்து a இன்வர்ஸ் அப்படின்னு படிப்போம். அப்படி பண்ணாலும் ரெண்டும் ஒண்ணுதான். ஸோ இதை வந்து நல்லா கொஞ்சம் நீங்க தெளிவா படிங்க. இப்போ நம்ம பார்க்க போறது கொஸ்டின்ஸ் எப்படி வரும். ஃபைண்ட் ரெசிப்ரோக்கல்ஸ் ஆர் மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ். இப்போ 7ஓட ரெசிப்ரோக்கல் வந்து 1/7, -2/7ஓட ரெசிப்ரோக்கல் வந்து 7/-2ன்னு போடுவேன். இந்த மைனஸ் கீழே இருக்கக்கூடாது, அது மேலே எடுத்துட்டு போயிட்டு ஸ்டாண்டர்ட் ஃபார்ம்ல போடணும். அப்போ இதை எப்படி டினோட் பண்ணுவோம் அப்படின்னா 7 இன்வர்ஸ் அப்படின்னாலும் 1/7னாலும் ஒண்ணுதான். -2/7க்கு இன்வர்ஸ் எடுத்தா இட் பிகம்ஸ் 7/-2. இதை ஸ்டாண்டர்ட் ஃபார்ம்ல 7/2ன்னு எழுதலாம். அப்ப அத மாதிரி இங்க இருக்கிற எல்லாத்துக்கும் நீங்க இன்வர்ஸ் போட்டுப்பாங்க. இப்ப அடுத்த ரெண்டாவது கொஸ்டின் தான் ரொம்ப 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 முக்கியமான கொஸ்டின். அவங்க என்ன சொல்றாங்க, ஃபைண்ட் த ரெசிப்ரோக்கல் ஆஃப் திஸ். இது -3/8 கொடுத்துட்டாங்க, -7/13 கொடுத்துட்டாங்க. இதோட ரெசிப்ரோக்கல் என்னன்னு கண்டுபிடிக்க சொல்றாங்க. முதல்ல என்ன பண்ணு, இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணு. இந்த மைனஸையும் மல்டிப்ளை பண்ணா 21 + 21. 13 8ஆல மல்டிப்ளை பண்ணு, டினாமினேட்டர் மல்டிப்ளை பண்ணு, 104. இது எதுவும் சிம்பிளிஃபை பண்ண முடியாது. இப்போ எனக்கு வந்திருக்கிற ஆன்சருக்கு நான் ரெசிப்ரோக்கல் எடுக்கணும். அப்போ 21/104க்கு ரெசிப்ரோக்கல் என்னன்னா 104/21. இதுதான் ஆன்சர். ஸோ இதை மாதிரி கண்டிப்பா எக்ஸாம்ல கேட்பாங்க. ஏன் நம்பர் ஒரு நம்பரையும் அதோட ரெசிப்ரோக்கலை மல்டிப்ளை பண்ணா ஆன்சர் 1 வரும். 5 அதோட ரெசிப்ரோக்கல் ஆன்சர் 1 வரும். ஸோ இதை மாதிரி நீங்க வந்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்க. நான் ஒரு கொஸ்டின் கொடுக்குறேன். அந்த கொஸ்டின் வந்து ஒரு கொஸ்டின் பேப்பர்ல கேட்டிருந்தாங்க. 12/17 கூட யாரை மல்டிப்ளை பண்ணினா ஆன்சர் 1 வரும் அப்படின்றது கொஸ்டின். 12/17 கூட யாரை மல்டிப்ளை பண்ண ஆன்சர் 1 வரும் அப்படின்னு. இப்போ உங்களுக்கு அந்த ப்ராப்பர்ட்டி ஞாபகம் வரணும். a number and its reciprocal மல்டிப்ளை பண்ணாதான் ஆன்சர் 1 வரும். அப்ப ரொம்ப சிம்பிள். இந்த பாக்ஸ்ல என்ன வரும் அப்படின்னா 17/12 வரும். இதோட ரெசிப்ரோக்கல் வரும். ஏன்னா 12/17 அதோட ரெசிப்ரோக்கல் 17/12. இததான் கட் பண்ணா ஆன்சர் 1 வரும். ரொம்ப சிம்பிளான விஷயம். ஆனா நிறைய பேர் இதை போட மாட்டாங்க. காரணம் என்னன்னா இது வந்து பிராக்டிஸ் பண்ணணும். பிராக்டிஸ் பண்ணாதான் வரும். டக்குன்னு போட்டுடலாம். அடுத்தது இப்போ நம்ம பார்க்க போறது ரேஷனல் நம்பர்ஸ்ல டிவிஷன். இத்தனை நேரம் நம்ம என்னெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா அடிஷன் என்ன, சப்ட்ராக்ட் என்ன, மல்டிப்ளிகேஷன் என்ன, ரெசிப்ரோக்கல் ஆர் மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ்னா என்ன அப்படின்னு பார்த்தோம். இப்போ நம்ம பார்க்க போறது டிவிஷன். இப்போ a டிவைடட் பை b அப்படின்னாலும் a/b-னாலும் ஒண்ணுதான். இப்போ a/b டிவைடட் பை c/d அப்படின்னு போட்டா இப்போ a/b டிவைடட் பை c/d அப்படின்னு இருக்கு. இந்த டிவிஷன் சிம்பல் வர இடத்துல என்ன பண்ணணும், மல்டிப்ளை பண்ணி இதை ரெசிப்ரோக்கல் எடுத்துடணும். அவ்வளவுதான். இதை மட்டும் ஞாபகம் வச்சுங்க. அப்போ டிவிஷனை பொறுத்தவரையிலையும், டிவிஷன் ஆஃப் ரேஷனல் நம்பர்ஸை பொறுத்தவரையிலையும் உங்களுக்கு 3 விஷயம் தெரியணும். டிவிடெண்ட்னா என்ன, டிவைசர்னா என்ன, கோஷன்ட்னா என்ன, ரிமைண்டர்னா என்ன. ஏன்னா ஒரு எக்ஸாமினேஷன்ல என்ன பண்ணுவாங்க, ஒரு நம்பரை கொடுத்துருவாங்க. என்ன கொடுத்துருவாங்க, 12 டிவைடட் பை 5ல வாட் இஸ் ரிமைண்டர், ரிமைண்டர் என்னன்னு கேட்பாங்க. கோஷன்ட் என்னன்னு கேட்பாங்க. டிவிடெண்ட் எது டிவிடெண்ட்னு கேட்பாங்க. டிவிடெண்ட் எதுன்னு கேட்பாங்க. இல்ல டிவைசர் எதுன்னு கேட்பாங்க. இத மாதிரி இது தமிழ்ல சொல்றேன்.
12 என்ற எண்ணை 5ஆல் வகுக்க மீதி என்ன வரும், ஈவு என்ன வரும், வகுக்கும் எண் எது, வகுக்கும் எண் எது, வகுபடும் எண் எது, வகுபடும் எண் எது, இது மாதிரி கேள்வி கேட்பாங்க. சோ மீதி, ஈவு, வகுபடும் எண், வகுக்கும் எண் இதெல்லாம் கண்டுபிடிக்கணும். இப்போ நான் இங்க ரொம்ப தெளிவா சொல்லி கொடுத்துருக்கேன் பாருங்க. 5 2ஆல டிவைட் பண்ணணும். அப்ப நீ என்ன பண்ணுவ, 5 2ஆல டிவைட் பண்ணணும், இப்படி போட்டுருவேன். உடனே என்ன பண்ணுவேன், 2 2s are 4 போட்டுருவேன் இல்லையா. இதுல இதுதான் ரிமைண்டர் இது. இவர் தான் கோஷன்ட், இவர் வந்து டிவிடெண்ட். இந்த 5க்கு என்ன பேருனா டிவிடெண்ட்னு பேரு. இவர் யாருன்னா டிவைசர்னு பேரு. சார் இப்போ a by b டிவைடட் பை c by d அப்படின்னா நீங்க என்ன சொல்றீங்க, a by b இந்த டிவிஷன் சிம்பிளை வந்து மல்டிப்ளை ஆகும்போது இதை ரெசிப்ரோக்கல் எடுத்து மல்டிப்ளை பண்ண சொல்றீங்க இல்லையா. இது எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, a by b யூஸ்வலா எப்படி எழுதுவோம், a by b the whole divided by c by d ன்னு எழுதுவோம். இப்படிதான் இதோட ஸ்ட்ரக்சர் இருக்கு. அப்ப என்ன பண்ணுவோம், a by b அப்படியே எழுதிட்டு இந்த டினாமினேட்டர்ல இருக்கிறத ரெசிப்ரோக்கல் எடுக்கணும். அதான் ரெசிப்ரோக்கல்ன்ற வேர்டு. இந்த c by d க்கு ரெசிப்ரோக்கல் எடுக்கும்போது d by c ஆயிடும். அதனாலதான் அது மல்டிப்ளை ஆகுது. அதனாலதான் நம்ம டைரக்டா என்ன பண்ணிக்கிறோம், டிவிஷன்ல இருக்கிறத மல்டிப்ளை ஆக்கி ரெசிப்ரோக்கல் எடுத்துருன்னு சொல்றோம். அதனால அப்படி போடுறோம். இப்போ இதுல வந்து ஸ்டேட்மெண்ட் ப்ராப்ளம், இந்த கொஸ்டின் நம்பர் 5 பாருங்க. நீங்க வந்து இதை வந்து ஹோம்ஒர்க் பண்ணி பாருங்க, இதை வந்து போட்டு பாருங்க எப்படின்ட்டு. இப்போ நம்ம பார்க்க போறது ஸ்டேட்மெண்ட் ப்ராப்ளம். த ப்ராடக்ட் ஆஃப் டூ ரேஷனல் நம்பர்ஸ் இஸ் -28/81. ரெண்டு ரேஷனல் நம்பரை மல்டிப்ளை பண்ணினா எனக்கு -28/81 வருதான். ரெண்டு ரேஷனல் நம்பரை மல்டிப்ளை பண்ணா -28/81 வருது. அதுல ஒன் ஆஃப் த ரேஷனல் நம்பர் இஸ், அதுல ஒரு ரேஷனல் நம்பர் கொடுத்துடுறாங்க, அவர் தான் 14/27. அப்படின்னா இன்னொரு ரேஷனல் நம்பர் எது அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ நீங்க இதை மாதிரி அந்த ஈக்குவேஷன் எழுதிக்கணும். எழுதிட்டு கட் பண்ண முடியுது. அதோ இங்க இருந்து 27 வந்து 3 டைம்ஸ் போகும். 27 × 3 81. ஸோ இங்க இருந்து இதை கட் பண்ணா 3 டைம்ஸ் போகும். எக்ஸாமினேஷனை பொறுத்தவரையிலையும் ரொம்ப ஈஸியா கட் ஆகிற மாதிரி தான் கொடுப்பாங்க, ரொம்ப காம்ப்ளிகேட்டடாலாம் இருக்காது. 28/3 இருக்கு, 28 வந்து 3ல போகாது. ஆனா இங்க இருக்கிற 14 இங்க இருந்து அதுக்கு கட் ஆகும். 114 is 14, 2 14s are 28. அப்போ y-யோட வேல்யூ எனக்கு என்ன வருதுன்னா -2/3. இதுதான் இன்னொரு நம்பர். another number is y is equal to -2/3 அப்படின்னு இந்த ஃபார்மேட்ல இருக்கிற கொஸ்டின் கண்டிப்பா வரும். ரெண்டு நம்பரை மல்டிப்ளை பண்ணா இது கிடைக்குது, அதுல ஒரு நம்பர் வந்து கொடுத்துட்டு இன்னொரு நம்பர் என்னன்னு கேட்கிற இந்த கொஸ்டின் வந்து ரொம்ப 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 முக்கியமான கொஸ்டின். அடுத்தது இப்போ நம்ம பார்க்க போறது அதே மாதிரி ஸ்டேட்மெண்ட் ப்ராப்ளம். நல்லா கவனமா படிக்கணும். பை வாட் நம்பர் ஷுட் we multiply 3/14 so that the product may be 5/12. அப்படின்னா என்னன்னா 3/-14 உடன் யாரை பெருக்க 5/12 கிடைக்கும். இது ஆன்சர். பை வாட் நம்பர் ஷுட் வி மல்டிப்ளை, எந்த நம்பரை பெருக்க வேண்டும் 3/-14 உடன் நமக்கு ஆன்சர் 5/12 கிடைக்கும். எந்த நம்பரை பெருக்க வேண்டும், எக்ஸ்ன்னு வச்சுக்கோ, இது கூட யாரை மல்டிப்ளை பண்ணா கிடைக்கும் அப்படின்னு. ஸோ நான் வந்து என்ன பண்ணிக்கிறேன், இந்த மைனஸ் கீழே இருக்கு, அதை ஸ்டாண்டர்ட் ஃபார்ம்ல எழுதிக்கிறேன். 3/14 இன்ட்டு எக்ஸ் விச் இஸ் ஈக்குவல் டு 5/12. இப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன், இந்த 2ஆல கட் பண்ணிக்கிறேன். 7 2s, இது வந்து 6 2s. அப்போ நான் வந்து என்ன பண்ணிக்கிறேன், -3x ஈக்குவல் டு இந்த 7 வந்து கிராஸ் மல்டிப்ளை பண்ணிடு. அப்போ 5 × 7/6 ஆயிடும். அப்போ -3x ஈக்குவல் டு 35/6 ஆகும். இப்போ நல்லா கவனிக்கணும். -3x என்ன தெரியுமா அர்த்தம், சின்ன கிளாஸ்ல படிச்சிருப்பீங்க, 3 multiplied by x அர்த்தம். அதுதான் இங்க என்ன இருக்கு, 35/6 இருக்கு. இந்த 3ஆல இந்த 6 எல்லாம் அடிக்க முடியாது. இந்த 3 இப்ப கீழே கொண்டு வரணும், ஏன்னா இது மல்டிப்ளிகேஷன்ல இருக்கு. இந்த பக்கம் வந்தா டிவிஷனா மாறும். அப்ப x is equal to 35/-3 × 6 ஆகும். இந்த மைனஸ் கீழே இருக்கக்கூடாது, மேலே கொண்டு வந்துடணும். அப்போ -35/18 வரும். இதுதான் ஆன்சர். அப்போ மற்ற நம்பர் என்னன்னு கேட்கும்போது நீங்க இது மாதிரி போடணும். வெரிஃபிகேஷன் பண்றதுன்னா பண்ணி பார்க்கலாம். -3/14
இன்னொரு நம்பர் என்ன கண்டுபிடிச்சிருக்க, -35/18 வந்திருக்கு. இதை வெரிஃபிகேஷன் பண்ணலாம். பாரு, இதை வந்து 7ஆல் மல்டிப்ளை டிவைட் பண்ணால் 2 7s, இது வந்து 5 7, இதால் கட் பண்ணால் 6 டைம்ஸ். அப்போ எனக்கு என்ன கிடைக்குது, மைனஸ் இன்ட்டு மைனஸ் 5/12 கரெக்டாக கிடைக்குது. உன்னோட ஆன்சர் கரெக்டு. அப்போ இதை மாதிரி நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணும். இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின் இது. அதுக்கப்புறம் நம்ம 7th கொஸ்டின் வரும். டிவைட் த சம் ஆஃப், இவங்க ரெண்டு பேரையும் ஆட் பண்ணணும். சம்னா இவங்க ரெண்டு பேரையும் ஆட் பண்ணணும். பை தர் டிஃபரன்ஸ். ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின் இது. இதை எப்படி போடுறதுன்னு நான் சொல்லித்தரேன், நல்லா கவனமா கவனிங்க. டிவைட் தி சம் ஆஃப், அதாவது என்ன சொல்றாங்கன்னா, இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிடணும், இதை ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணிடணும், வந்த ஆன்சர் ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணணும். பாருங்க கொஸ்டின் பாருங்க எப்படி கேட்டிருக்காங்கன்னு. 65/12ஐயும் 8/3ஐயும் ஆட் பண்ணிட்டேன். டிவைட் அது பிரேக் கொடுங்க. டிவைட் த சம் ஆஃப், முதல்ல த சம் ஆஃப் போட்டுறேன். பை தேர் டிஃபரன்ஸ் போடுங்க. 65/12 மைனஸ் 8/3. முதல்ல இதை கண்டுபிடிச்சுக்கோ. இவர் வந்து சம், இவர் டிஃபரன்ஸ்ல சப்ட்ராக்ட் பண்ணும். ரெண்டு பேருக்குள்ள டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னா சப்ட்ராக்ட் பண்றோம், அதான் கீவேர்ட். இந்த டிஃபரன்ஸ் அப்படின்றது சப்ட்ராக்ட். அப்ப பண்ணலாமா? 12க்கும் 3க்கும் எல்சிஎம் என்ன எடுப்பீங்க, 12 எடுப்பீங்க. அப்ப இங்க 12 இருக்கிறதுனால இந்த 65 அப்படியே வரும். இங்க 4ஆல மல்டிப்ளை பண்ணா 12, அதே 4ஆல மல்டிப்ளை பண்ணா மேல 32 வரும். அப்ப இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா 5 + 2 7, 6 + 3 9, 9/12 வரும். 97/12 வரும். இப்ப இதையும் 12 எல்சிஎம் எடுக்கணும். இங்க 65 வரும், 4 32 வரும். 65ல இருந்து 32 மைனஸ் பண்ணோம். 5ல 2 போச்சுன்னா 3, 6ல 2 போச்சுன்னா 43, 43/12 வரும். கொஸ்டின் நல்லா கவனிங்க. டிவைட் த சம் ஆஃப் எவ்வளோ, 97/12 பை தேர் டிஃபரன்ஸ் எவ்வளோ, 43/12. இதுதான் எப்படி கேட்டிருக்காங்க பாத்தீங்களா கொஸ்டின். டிவைட் த சம் ஆஃப் த டூ நம்பர்ஸ் பை தேர் டிஃபரன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 97/12. இப்போ என்ன பண்ணணும், இதை மல்டிப்ளை ஆக்கியாச்சுன்னா மேலே 12 கீழே 43 வரும். இப்போ இந்த 12ம் கேன்சல் ஆகிடும். அப்போ எனக்கு என்ன கிடைக்குதுன்னா 97/43 அப்படிங்கிற நம்பர் கிடைக்குது. இதை சிம்பிளிஃபை பண்ணி போட முடிஞ்சா போடுங்க, இல்லை அப்படியே விட்டுடலாம். இதுதான் ரொம்ப 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 முக்கியமான கொஸ்டின். இது வந்து நிறைய பேர் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாம விட்டுட்டு வந்துடுவாங்க, தப்பு பண்ணிடுவாங்க. இந்த கொஸ்டினை பர்டிகுலரா இந்த கொஸ்டினை நல்லா போட்டு பாருங்க. 2 நம்பரை கூட்டி வரும் எண்ணையும் அதே 2 நம்பரை கழித்து வரும் எண்ணையும் வகுத்து எழுது அப்படின்றத இந்த கொஸ்டின். ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். கொஸ்டின் நம்பர் 8க்கு போறோம். கொஸ்டின் நம்பர் 8ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இன்சர்ட் 10 ரேஷனல் நம்பர்ஸ். 10 ரேஷனல் நம்பரை நீங்க இன்சர்ட் பண்ணணும். எதுக்கும் நடுவில் அப்படின்னா பிட்வீன் -3/11க்கும் 8/11க்கும் நடுவுல 10 ரேஷனல் நம்பர்ஸை நீங்க இன்சர்ட் பண்ணணும். நடுவுல என்னெல்லாம் நம்பர் வரும் அப்படின்னு கேட்குறாங்க. இது ரொம்ப சிம்பிளா எழுதிடலாம். இந்த -3க்கு முன்னாடி யார் இருப்பாங்கன்னா -2/11. ஏன்னா இந்த ரெண்டு டினாமினேட்டரும் ஈக்குவலா இருக்கிறதுனால இது ரொம்ப ஈஸியான கொஸ்டின். -1/11 வரும். 0/11 0னே போட்டுக்கலாம், இவரை 0னே போட்டுக்கலாம். அப்புறம் 1/11 வரும், 2/11 வரும், அதுக்கு அடுத்தது 3/11 வரும், 4/11, இப்படி எழுதிக்கிட்டே போகலாம். 5/11, 6/11, 7/11 வரலையும் தான் எழுதணும், ஏன்னா பிட்வீன் கேட்டிருக்காங்க. அப்போ மொத்தம் எத்தனை நம்பர் வருது பாரு, 1 2 3 4 5 6 7 8 9 10 நம்பர் வந்துருச்சு. ஸோ இந்த ரெண்டு நம்பருக்கு நடுவில் நீங்க 10 ரேஷனல் நம்பரை எப்படி எழுதுறதுன்றதை நான் சொல்லி கொடுத்துருக்கேன். இது ரொம்ப முக்கியம், ரொம்ப ஈஸியும் கூட, முக்கியம் கூட. ஆனா இதே இந்த 9வது கொஸ்டின் வந்து இதுல உங்களுக்கு கான்செப்டை சொல்லி கொடுத்தேன். இந்த ரெண்டு நம்பருக்கு நடுவுல ரேஷனல் நம்பர் எழுதுறதுக்கு ரொம்ப ஈஸியா சொல்லி கொடுத்தேன். ஆனா இந்த 9வது கொஸ்டின்ல எப்படி இருக்கு அப்படின்னா, இன்சர்ட் 100 ரேஷனல் நம்பர்ஸ் அப்படின்னா, இப்ப இதுல வந்து சொல்றேன் பாருங்க, இதுல வந்து அதிகபட்சம் இதுதான் வரும். 10 ரேஷனல் நம்பர் தான் எழுத முடியும்.
இதே கொஸ்டினை கொடுத்துட்டு 50 ரேஷனல் நம்பர் எழுது அப்படின்னா என்ன பண்ணலாம்? இந்த டினாமினேட்டரை இன்க்ரீஸ் பண்ணணும். டினாமினேட்டரை இன்க்ரீஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா கிடைச்சிடும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா இந்த டினாமினேட்டரை 4 ஆல மல்டிப்ளை பண்ணிக்கலாம், இதையும் 4 ஆல மல்டிப்ளை பண்ணிக்கலாம், இல்ல 5 ஆல மல்டிப்ளை பண்ணிக்கலாம். அப்படி மல்டிப்ளை பண்ணும்போது உங்களுக்கு என்ன ஆகும்? எவ்வளவு நம்பர் வேணாலும் எழுதிக்கிட்டே போகலாம். இப்போ நான் 9th கொஸ்டினுக்கு வரேன். -3/13க்கும் 3/13க்கும் 9/13க்கும் நடுவுல 100 நம்பர் எழுதணுமா? இதே மாதிரி கொஸ்டின் தான் இது. அப்ப என்ன பண்ணலாம்? நடுவுல 100 நம்பர் எழுதணும் அப்படின்னா என்ன பண்ணலாம்? நான் என்ன பண்றேன்? -3/13 10 ஆல மல்டிப்ளை பண்ணிட்டேன். 10 ஆல மேலையும் 10 ஆல மல்டிப்ளை பண்ணணும், கீழே 10 ஆல மல்டிப்ளை பண்ணா மேல 10 ஆல மல்டிப்ளை பண்ணணும். அப்ப எவ்வளவு வரும்? -30/130 வரும். இப்ப இந்த நம்பரை எடுத்துக்கோ, 9/13 அதையும் என்ன பண்ணு 10 இதையும் 10 ஆல மல்டிப்ளை பண்ணு. அப்ப இது என்ன கிடைக்கும்? 90/130 கிடைக்கும். இப்ப ஈஸியா எழுதிடலாம் பாரு. -30/130 அப்படின்றது தான் இந்த நம்பர். இப்படி ஒரு கோடு போட்டுருங்க. இந்த ஃபிராக்ஷனை நான் எப்படி மாத்திருக்கேன்னா 90/130 மாத்திருக்கேன். அப்ப இதுக்கு நடுவுல எத்தனை நம்பர் எழுதலாம் பாருங்க. 1ல இருந்து 1/130, 2/130 அப்படி எழுதிக்கிட்டே 89/130 வரலையும் 89 கிடைச்சிருச்சு. இதுக்கு அப்புறம் யார் இருப்பாங்கன்னா 29/130, -28/130, -27/130 அப்படின்னு எழுதிக்கிட்டே போலாம். நமக்கு வேண்டியது 100 நம்பர் தான். ஸோ அதுல எது வேணா நீங்க எழுதிக்கலாம். ஸோ இப்படி ஃபிராக்ஷனை என்ன பண்ணிக்கணும்? மல்டிப்ளை பண்ணி இதை மாதிரி எழுதிக்கணும். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா பாருங்க. -3/11க்கும் -3/11க்கும் 8/11க்கும் நம்மளால எத்தனை ரேஷனல் நம்பர் எழுத முடிஞ்சதுன்னா 10 ரேஷனல் நம்பர் தான் எழுத முடிஞ்சது. இதே கொஸ்டினை 100 ரேஷனல் நம்பர் எழுதுங்க அப்படின்னு சொன்னா என்ன பண்ணிடலாம்? இந்த -3/11 வந்து இங்கேயும் 10 இங்கேயும் 10 ஆல மல்டிப்ளை பண்ணும்போது -30/110 மாறிடும். அதுக்கப்புறம் 8/11 இருக்கு இல்லையா, அதையும் 10 ஆல மல்டிப்ளை பண்ணும்போது ரெண்டுத்தோட டினாமினேட்டரையும் நீங்க ஒரே மாதிரி வச்சுக்கணும், 110 வருது. இப்போ எனக்கு எப்படி மாறிடுச்சு அப்படின்னா -30/110 இந்த பக்கம் 80/110 மாறிடுச்சு. இப்போ இதுக்கு நடுவுல நம்ம எத்தனை எழுத முடியும்னா இமேஜின் பண்ணி பாருங்க. -29/110, -28/110 அப்படின்னு எழுதிக்கிட்டே போய் 0/110ல முடிஞ்சு திருப்பியும் அது 1/110ல ஆரம்பிச்சு 2/110 அப் டு 79/110 அப்படின்ற இவ்வளோ நம்பரை இதுல எழுத முடியும். அப்போ இதுல இருந்து நீங்க என்ன தெரிஞ்சுக்கிறீங்க அப்படின்னா நம்பர் ஆஃப் நிறைய நம்பர்ஸை வந்து இன் பிட்வீன் த ரேஷனல் நம்பர்ஸ் எழுதணும் அப்படின்னா டினாமினேட்டரை ஒரு 10 ஆல மல்டிப்ளை பண்ணும்போது அது நமக்கு ஈஸியா கிடைச்சிடும். இதே மாதிரி நான் இந்த 9th கொஸ்டினையும் உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன். இதையும் 10 ஆல மல்டிப்ளை பண்ணிட்டீங்கன்னா 100 நம்பர்ஸ் நம்ம ரொம்ப ஈஸியா எழுதிடலாம். The last question, 10th கொஸ்டின் பாருங்க. What should be added to -7/9? -7/9 உடன் எதை கூட்ட 2 கிடைக்கும்? இது ஒரு கொஸ்டின் பேப்பர்ல இருந்தது. -7/9 உடன் எதை கூட்ட 2 கிடைக்கும்? அப்ப எனக்கு x தான் வேணும். அப்ப x அப்படியே வச்சுங்க. இந்த 2 இந்த -7/9 ஈக்குவல் டு அந்த பக்கம் போச்சுன்னா +7/9 ஆகும். இப்ப எனக்கு x வேணும், 9 எல்சிஎம் எடுக்கணும். இங்க 1 இருக்கிற மாதிரி அர்த்தம். அப்போ 9 பண்ணாதான் 9 வரும், மேல 9ஆல பண்ணா 8 வரும். இங்க 9 இருக்கு, அப்ப 7 போட்டுருங்க. the answer is 25/9. அப்போ இங்க யாரை ஆட் பண்ணணும் அப்படின்னா 25/9 ஆட் பண்ணிட்டீங்கன்னா we get the answer அப்படின்னு வருது. அப்போ இதை மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் நீங்க நிறைய ப்ராக்டிஸ் பண்ணி நீங்க வந்து முடிச்சிட்டிங்கன்னா ஈஸியா இருக்கும். இது நான் உங்களுக்கு வைக்கிற ஒரு டெஸ்ட். இந்த டெஸ்ட்டை நீங்க எழுதி பாருங்க. இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே நான் வந்து ஏற்கனவே இருக்கிற கொஸ்டின் பேப்பர்ஸ்ல இருந்து மாடலா எடுத்தது. இதுல என்ன சொல்லியிருக்காங்க? ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல வந்து பாத்தீங்கன்னா 1 டிவைடட் பை -5/7 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இது எப்படி எழுதலாம்னா 1 மல்டிப்ளை பை இதை ரெசிப்ரோக்கல் எடுத்துனா 7/-5 வரும். 1ஆல எதை மல்டிப்ளை பண்ணாலும் அதே தான் வரும். அந்த மைனஸை மட்டும் மேலே போட்டுரு. இதுதான் அதுக்கு ஆன்சர். இப்போ ரெண்டாவது கொஸ்டின் என்னன்னா
ரெசிப்ரோக்கல் ஆஃப் 3/4. 3/4 ரெசிப்ரோக்கல் என்ன வரும்னா அப்படியே ரெசிப்ரோக்கல் பண்ணிடு 3/4 வந்து 4/3 ஆயிடும். இந்த மைனஸை மட்டும் மேலே வச்சுக்கோ. அதுக்கப்புறம் -5/13 கூட யாரை ஆட் பண்ணா 1 வரும்னு கேட்குறாங்க. அப்போ நீ இது எப்படி எடுத்துக்கணும்னா -5/13 கூட யாரை ஆட் பண்ணா எக்ஸ்ன்னு வச்சுக்கோ, அதை -1 போடு. அப்போ இதுல இருந்து எனக்கு என்ன வேணும், எக்ஸ் வேணும். அப்போ இங்க இருக்கிற -1 அப்படியே வச்சு இங்க இருக்கிற -5/13 இந்த பக்கம் வந்தா +5/13 வரும். அப்போ 13 நீங்க எல்சிஎம் எடுத்தா 13 × 1 -13 + 5 வரும். 13ல 5 போயாச்சுன்னா 8/13 வரும். இதுதான் அதனுடைய ஆன்சர். இப்போ இந்த கொஸ்டின் வந்து 0வால 3/5 டிவைட் பண்ற இந்த கொஸ்டின் வந்து ரொம்ப 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 முக்கியம். 0வால 3/5 டிவைட் பண்ணணும் அப்படின்னா 0 × 5/3. எனி நம்பர் மல்டிப்ளை பை 0 is 0. அப்போ இதோட ஆன்சர் வந்து 0. இது சும்மா ஒரு உங்களை கன்ஃபியூஸ் பண்றதுக்காக கொடுத்த கொஸ்டின். யூ டோன்ட் திங்க் இட் ஆஃப். இதுல இருக்கிற ப்ராப்ளம் எல்லாம் வந்து சாதாரண ஃபிராக்ஷன்ஸ் தான் வரும்னு நினைக்காத, இது மாதிரி மிக்ஸ்டு ஃபிராக்ஷன்ஸும் வரும். இந்த கொஸ்டின் எப்படி போட்டிருக்காங்க அப்படின்னா -2 3/7 + 4 இதோட ஆன்சர் என்னன்னு கேட்குறாங்க. 7ஆல 2 மல்டிப்ளை பண்ணிடுவேன் -14. அந்த 14 கூட 3 ஆட் பண்ணுவேன். 14ல 3 ஆட் பண்ணா -11 வரும். அப்போ இது -11/7 + 4ன்னு போடுவேன். அப்போ 7 எல்சிஎம் எடுக்கணும். -11 7 4s are 28. 28ல 11 போயாச்சுன்னா நமக்கு என்ன வரும் அப்படின்னா 17 வரும், +17 வரும். அப்போ the answer is 17/7 இந்த கொஸ்டினுக்கு. அப்போ இந்த கொஸ்டின் வந்து எப்படி போடணும் அப்படின்றது தெரிஞ்சுக்கோ. -2 3/7 + 4ஓட ஆன்சர் வந்து எனக்கு என்ன கிடைச்சிருக்கு, 17/7 அப்படின்னு கிடைச்சிருக்கு. இப்போ நம்ம போட போறது 6வது கொஸ்டின். இப்போ அது கொஸ்டின்ல என்ன இருக்குன்னு பாருங்க. 3 1/7 multiplied by 1 5/6 multiplied by 1 2/5 into 1 1/11. ரொம்ப முக்கியமான கொஸ்டின் இது. இதோட ஆன்சர் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ இது 7 3s are 21 + 1 22/7 மாறிடும். 6 × 1 6 + 5 11/6 மாறிடும். 5 × 1 5 5 + 5 × 1 5 5 + 2 7/5 மாறிடும். 11 × 1 11 11 + 1 12/11 மாறிடும். இப்போ என்ன பண்ணணும், எதெல்லாம் கட் ஆகும்னு பார்க்கணும். இங்க இருக்கிற 7ம் இங்க இருக்கிற 7ம் கட் ஆகிடும். இங்க இருக்கிற 11ம் இங்க இருக்கிற 11ம் கட் ஆகிடும். அடுத்தது இங்க இருக்கிற 6ஆல இங்க இருக்கிற 12 கட் பண்ணா 2 வரும். இப்போ முதல்ல இப்போ இருக்கிறத மட்டும் எழுது. 22 1/5 இருக்கு. இது போயிடுத்து, இது போயிடுத்து. இங்க 1 இருக்கு, 1/5 இருக்கு, இங்க வெறும் 2 இருக்கு. அப்போ எனக்கு என்ன கிடைக்குதுன்னா 22 × 2 எவ்வளோ கிடைக்குது, 44/5 இஸ் ரிக்வயர்ட் ஆன்சர். இது மாதிரி இந்த கொஸ்டினை வந்து 6th கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. 7th கொஸ்டின் பாருங்க. 7th கொஸ்டின் எப்படி கேட்டிருக்காங்க அப்படின்னா x/2 கூட 1/3 ஆட் பண்ணா 1 கிடைக்குது அப்படின்னா இந்த x என்னன்னு கேட்குறாங்க. அப்போ நீ என்ன பண்ணணும், இந்த x/2 அப்படியே வச்சுக்கிட்டு இந்த 1/3 அங்கே எடுத்துட்டு வந்தா 1 - 1/3 ஆகும். அப்போ x/2 = இந்த இடத்துல 3 எல்சிஎம் எடுக்கணும். 3 × 1 3 - 1 2/3 ஆகிடும். இப்போ எனக்கு x தான் வேணும். அப்போ எனக்கு x வேணும் அப்படின்றதுனால இந்த 2வை வந்து கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது 2 2s are 4/3 அப்படின்னு எக்ஸோட வேல்யூ கிடைச்சிரும். அதுக்கு அடுத்த முக்கியமான கொஸ்டின் பாருங்க. இந்த 8வது கொஸ்டின் பாருங்க. உங்களுக்கு வந்து அந்த மைனஸ் பிளஸ் ஆப்ரேஷன் வந்து கரெக்டாக பண்ண தெரியுதா அப்படின்னு பார்க்குறாங்க. 5/4 -7/6 உடனே ஒரு மைனஸ் போட்டு -2/3 அப்படின்னு போட்டிருக்காங்க. இப்போ இதை எப்படி கன்வெர்ட் பண்ணிக்கணும்னா 5/4 -7/6 இந்த மைனஸால இந்த மைனஸை மல்டிப்ளை பண்ணி +2/3 போடணும். இப்போ 4க்கு 6க்கு 3க்கு எல்சிஎம் வந்து 12. இங்க 3ஆல மல்டிப்ளை பண்ணா 12, மேல 3ஆல மல்டிப்ளை பண்ணா 15, இங்க 2ஆல மல்டிப்ளை பண்ணா 12 மேல வந்து 14 வரும். இங்க 4ஆல மல்டிப்ளை பண்ற 12 மேல வந்து 8 வரும். இப்போ பாத்தீங்கன்னா 15ல 14 போச்சுன்னா 1 கூட 8 ஆட் பண்ணா 9/12 வரும். இதை 3ஆல கட் பண்ணீங்கன்னா 3 3s are 9 4 3s are 12. இதான் இதோட ஆன்சர். 3/4 இதோட ஆன்சர். ஸோ அதை மாதிரி நீங்க இதோட ஆன்சர் வந்து 3/4 வருது. இதை மாதிரி நீங்க எல்லா கொஸ்டினையும் செக் பண்ணி பார்த்துட்டு நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி நீங்க வந்து ஒரு கான்ஃபிடென்ட் லெவலை வந்து இன்க்ரீஸ் பண்ணீங்க. இதோட இந்த ரேஷனல் நம்பர்ஸ் முடியுது. நெக்ஸ்ட் கிளாஸ்ல உங்களுக்கு டெசிமல்ஸ் ஆரம்பிக்கிறேன்.
அது டெசிமல்ஸ் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ இதுவரையிலும் நான் வந்து இது வந்து 11வது வகுப்பறை 11 இது முடிஞ்சதுன்னா 11 வீடியோ போட்டிருக்கேன். அடுத்தடுத்து சீக்கிரமாகவே உங்களுக்கு வந்து மேக்ஸ் வந்து எல்லாமே ஃபாஸ்ட்டாக வந்துடும். முதல்ல இதெல்லாம் நல்லா ஸ்டடி பண்ணிக்கிட்டே இருங்க. சாப்டர் வைஸ் சிலபஸ் வைஸ் உங்களுக்கு எல்லாத்துலேயுமே ப்ராக்டிஸுக்காக கொஸ்டின் கொடுத்துருவேன். டேண்டன்ட் டீச்சிங் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்லுங்க. இந்த வீடியோஸை ஃபுல்லாக பாருங்க. உங்களுக்கு ஏற்படுற டவுட்டை வந்து கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. தேங்க்யூ.